ஹலோ கைஸ், நான் இன்னைக்கு உங்களுக்காக ரொம்பவே சூப்பரான ஒரு ஃபீல் குட் லவ் ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிக்கும். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஹைப் பண்ணுங்க. இந்த ட்ராமாவோட ஸ்டார்டிங்லயே நம்ம ட்ராமாவோட ஹீரோயின் ஜாங் ஜியாவை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்க. அதனால ஒரு மாதிரி தள்ளாடிக்கிட்டே வந்துட்டு இருக்கா. அப்போ அவளை 2 ரவுடி பசங்க தரத்திக்கிட்டு வரானுங்க. அவனுங்களை பார்க்கவும் ஹீரோயின் அவங்க கிட்ட இருந்து தப்பிக்க ஒரு ரூமுக்குள்ள நுழைஞ்சிடறா. அந்த ரூமுக்குள்ள தான் நம்ம ஹீரோ இருக்கா. ஹீரோனுடைய அசிஸ்டன்ட் தான் உள்ள வந்துட்டு தான் நினைச்சு பேசிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் தான் அந்த ரூமுக்குள்ள வந்திருக்கா. வந்தவன் நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கிறான். அவனை அப்ரோச் பண்ண போறா. எனக்கு ட்ரக் கொடுத்துருக்காங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்றா. இதே என்ன என் பேட்டுக்கு வரதுக்கு நியூட்ரிக்கா, இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத, ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்புன்னு சொல்லிட்டு அவளை அவாய்ட் பண்றா. ஆனா ஹீரோயின் ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருந்ததெல்லாம் டக்குன்னு ஹீரோ பிடிச்சி கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறா. அட் த சேம் டைம் இங்க ஹீரோனை துரத்திட்டு வந்த அந்த ஆட்களும் அந்த ரூமுக்குள்ள நுழையலான்னு பார்க்கும்போது அதுல இன்னொருத்தவன் அவனை ஸ்டாப் பண்ணி, டேய் பைத்தியக்காரா, என்ன பண்ண போற, உள்ளெல்லாம் போக முடியாது, இந்த ரூமோட நம்பரை பாத்தியா, இந்த சிட்டிலே ரிச்சஸ்ட் மேனானா யானுடைய ரூம் இது, உள்ள மட்டும் போனோம் அவ்வளவுதான், நம்ம செத்துன்னு சொல்லிட்டு அவன் இழுத்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அண்ட் இந்த பக்கம் ஹீரோயினும் ஹீரோவை கிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அவளை அவாய்ட் பண்றா. இவன் இந்த மாதிரி அவாய்ட் பண்ணவும் ஹீரோயின் அவனை தப்பா புரிஞ்சுக்கிறா. உங்களால முடியாதுன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல நான் வேற யாராவது பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு பார்க்கும்போது இவன் செம்மையா ட்ரிகர் ஆயிடுறா. யாரை பார்த்து முடியாதுன்னு சொன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சி இழுத்து அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா. ஸோ அன்னைக்கு நைட்டு 2 பேரும் ஒன்னா ஸ்டே பண்றாங்க. நெக்ஸ்ட் மார்னிங் கண் விழிச்சு பார்க்கும்போது ஹீரோனிக்கு நடந்தது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. அங்கிருந்து எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தா ஹீரோ அவளை விட மாட்டேங்கிறான். நல்லா ஹக் பண்ணிட்டு படுத்திருக்கா. அதுக்கப்புறம் மறுபடியும் ஹீரோயின் கூட இன்டிமேஸ்ல இருக்கலான்ட்டு போகும்போது இங்க பாருங்க என்ன டச் பண்ணாதீங்கன்னு சொல்லி அவாய்ட் பண்றா. எதை டச் பண்ணக்கூடாதா, லாஸ்ட் நைட் அத்துமாரி என் ரூமுக்குள்ள வந்து என் கூட இன்டிமேஸ்ல இருந்துட்டு அப்படியே நைஸா கழட்டி விட்டுட்டு கிளம்பலான்னு பாக்குறியா, ஒழுங்கா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோன்னு சொல்றான். அதெல்லாம் என்னால முடியாது, எனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கான்னு சொல்ல. அதான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானே, அப்புறம் இதுக்கு என்ன அப்ரோச் பண்ணான்னு கேக்குறான். இங்க பாருங்க, லாஸ்ட் டைம் நம்ம 2 பேருக்குள்ள நடந்தது ஒரு ஆக்சிடென்ட். எனக்கு ஒருத்தவங்க ட்ரக் கொடுத்துட்டாங்க, அதனாலதான் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லாம இது என்னுடைய ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப இன்னசென்ட் அதெல்லாம் ஆக்ட் பண்ணாதீங்கன்னு சொல்ல. இது உனக்கு மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, எனக்கும் தான். நானே இது வரைக்கும் எந்த பொண்ணையும் டச் பண்ணதில்ல. அது மட்டும் இல்லாம எனக்குன்னு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்கு. அதனால உன் பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, என் கூட வந்துருன்னு சொல்றா. எது மேரேஜ் பண்ணிக்கணுமா, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாது, முன்ன பின்ன உங்களை பார்த்தது கூட கிடையாது, உங்களை போயிட்டு எப்படி என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியும்னு கேட்க, அது என் கூட ஸ்லீப் பண்ணல, அதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன மேரேஜ் பண்ணாத வரைக்கும் கண்டிப்பா நான் உன்னை விட மாட்டேன், நான் மேரேஜ் பண்ணிட்டு தான் ஆகணும்னு சொல்லும் போது என்னடா இது சரியான பைத்தியக்காரனா இருப்பான் போல இருக்குன்னு அவனை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு ஹீரோயினும் அவன் ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டு அங்கிருந்து வெளியில வந்துட்டு இருக்கா. பின்னாடி ஹீரோ வந்து அவ கையை பிடிச்சு ஸ்டாப் பண்றான். ஒழுங்கா என்ன மேரேஜ் பண்ணிக்கோ, அப்பதான் உன்னை விடுவேன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். உன்ன மாதிரி ஒரு பைத்தியக்காரனெல்லாம் கண்டிப்பா என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவன் காலையில எட்டி உதச்சிட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. இப்படி ஹீரோவா ஹீரோயின் உதச்சு தள்ளிட்டு போறதை பார்த்தா ஹீரோடைய அன்கள் ரொம்பவே கோவப்படுறாங்க. அந்த பொண்ணுக்கு எவ்வளவு தைரியம் தான் நம்ம பாஸை இந்த மாதிரி பண்ணிருப்பான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிக்கலான்னு போறாங்க. அப்போ ஹீரோ அவங்கள ஸ்டாப் பண்ணி, என்னுடைய வைஃபை பயமுறுத்தாதீங்க, பரவாயில்ல விடுங்கன்னு சொல்றான். சோ ஹீரோ ஹீரோயினியா தன்னுடைய வைஃபினே டிசைட் பண்ணிடுறா. ஆனா பாஸ், நீங்க தான் இந்த சிட்டிலே ரிச்சஸ்ட் மேன், உங்களை போயிட்டு அந்த பொண்ணை பரண்டி வச்சிருக்கா, இப்படி உதச்சிட்டு வர போயிருக்கா, அவளை எப்படி சும்மா வருதுன்னு அசிஸ்டன்ட் கேட்க, அதுக்கு ஹீரோவோ எனக்கு அவளை பிடிச்சிருக்கு, மேரேஜ் பண்ண நான் கண்டிப்பா அவளை தான் பண்ணுவேன், இன்னும் 1/2 மணி நேரத்துல அந்த பொண்ணு யாரு என்னங்கிற மொத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோனுடைய பாய் ஃப்ரெண்டை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு ஆல்ரெடி ஹீரோனுடைய கிளாஸ்மேட் பொண்ணு கூட அஃபேர் இருக்கு போல. சோ 2 பேரும் ஜோடியா தான் வராங்க. அப்போ இந்த ஜியா இருக்காலையா, அவங்கிட்ட உங்களுக்கு உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டை பிடிக்குமா இல்ல என்ன பிடிக்குமான்னு கேட்க, அஃப்கோர்ஸ் எனக்கு ஒன்னதான் பிடிக்கும், அந்த ஹீரோயின் என்ன ஒரு கிஸ் கூட அவளை பண்ண விட்டதில்லைன்னு சொல்லிட்டு இவ கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் எதுக்காக அவ கூட இருக்கீங்க, அந்த சாங்க பேசாம பிரேக்கப் பண்ணிடுங்கன்னு சொல்றா. அதுக்கு இவன் என்ன சொல்றானா, நமக்குள்ள இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் இருக்கும் தான், ஆனா மேரேஜ்னு வந்தா நான் கண்டிப்பா அவளை தான் பண்ணிப்பேன்னு சொல்றான். என்னை விட அவ என்ன அந்த அளவுக்கு பெட்டரான பொண்ணா, அவ ஜஸ்ட் ரொம்பவே போரான பொண்ணு, அவ டியூஷன் ஃபீஸை கூட கட்டுறதுக்கு வழி இல்லாம பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கா, இதுக்காக அவன் மேல உங்களுக்கு இவ்வளோ அஃபெக்ஷன் கேட்கும் போது அவ என்னோட டைப், எனக்கு அவளை மாதிரி ஒரு பொண்ணா தான் பிடிக்கும், நீ என்ன சொன்னாலும் அவளுக்குலாம் உன்னால வர முடியாதுன்னு சொல்றான். நீங்க வேணா பாருங்க, என்னைக்காவது ஒரு நாள் நமக்குள்ள இருக்கிற இந்த அஃபேரை பத்தி அவளுக்கு தெரிய வர கண்டிப்பா உங்களை பிரேக்கப் பண்ணிடுவான்னு சும்மா ஃபன்னுக்கு தான் சொல்லுவா. அதுக்கே அவன் செம்மையா கோவப்பட்டு இருக்கான். எவ்வளவு தைரியம் தான் இந்த மாதிரி சொல்லுவ, நம்மளுடைய இந்த அஃபேரை பத்தி அவளுக்கு தெரியப்படுத்தின உன் சாவு என் கையில தான், என் அங்கிளை பத்தி தெரியும்லன்னு சொல்லிட்டு ஹீரோடைய பேரை சொல்லிதான் மிரட்டிட்டு இருக்கா. என்ன சும்மா அவர் போயிட்டு உங்க அங்கிள் சொல்றீங்க, நீங்க என்ன அவருடைய உண்மையான நெஃப்யூனா, ஜஸ்ட் உங்க அப்பா அந்த ஃபேமிலியோட அடாப்டட் சன் தானே சொல்லும் போது அவ கழுத்தை பிடிச்சு நெருக்கி ஆரம்பிக்கிறான். இன்னும் ஒரு தடவை இதே மாதிரி பேசினா இந்த இடத்துல உன்னை கொண்டு போட்டுன்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்கும் போது அந்த பக்கமா ஹீரோயின் வர மாதிரி இருக்கு. உடனே ஓடி போயிட்டு ஒளிஞ்சிக்கிறா. ஹீரோயின் நேரா வந்தவா இவ கண்ணத்திலே பலார்னு அரைஞ்சிடுறா. நீ தானே லாஸ்ட் நைட் எனக்கு ட்ரக் கொடுத்தன்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கா. என்ன நான் ட்ரக் கொடுத்தனா, நான் அப்படிலாம் எதுவுமே பண்ணலையே, லாஸ்ட் நைட் டின்னர்ல நிறைய பேர் இருந்தாங்க, அது எப்படி நீ என்னதான் சொல்ற, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு இருக்கா. ஆனா உண்மையிலே இவ தான் ஹீரோயினுக்கு ட்ரக் கொடுத்து ஹீரோயின் லைஃபை ஸ்பாயில்
டயல் பண்ணா அந்த அடியாட்களை அனுப்பி வச்சிருப்பா. போதும் நிறுத்து, நடிக்காத, நீ தான் கண்டிப்பா எனக்கு ட்ரக் கொடுத்துருப்பேன்னு ஹீரோயின் சொல்ல, ஒத்துக்கிறேன், இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் ஒரே வீட்ல ஒரே ஃபேமிலில இருந்திருக்கோம், அடிக்கடி சண்டை போட்டிருக்கோம். ஆனா அதுக்காகலாம் நான் உனக்கு ட்ரக் கொடுப்பேனா? என் கோ ஃபேமிலி என்ன கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் நான் உன்னை எனிமையெல்லாம் பார்க்கவே இல்லை. அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக இந்த மாதிரிலாம் உன்னை பண்ண போறேன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. லாஸ்ட் நைட்டு நீ தான் எனக்கு ட்ரக் கொடுத்தாங்கிறதுக்கு என்கிட்ட எவிடன்ஸ் இல்ல, எவிடன்ஸ் மட்டும் இருக்கட்டும், உன்னை அதுக்கப்புறம் கவனிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை மிரட்டிட்டு இருக்கா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், லாஸ்ட் நைட் ட்ரக்ல இருந்தேன்னு சொன்னி ஏதாவது ஒரு மேன் கூட ஸ்லீப் பண்ணியான்னு கேட்க, இப்ப மட்டும் இவகிட்ட சொன்னா அவ்வளவுதான், எல்லார்கிட்டயும் சொல்லி நார் அடிச்சுட்டு வந்துட்டு நான் ட்ரக்ல இருந்ததெல்லாம் நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனேன், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், அதனால சரியா போயிடுச்சுன்னு சொல்லிட்டு இங்கிருந்து கிளம்பிடுறா. ஹீரோயின் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்ட் வந்து உண்மையிலே நீ அவளுக்கு ட்ரக் கொடுத்தியான்னு கேட்டு மிரட்டிட்டு இருக்கான். நான் இதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ண போறேன், என்ன நம்புங்க, நான் அவளுக்கு ட்ரக்லாம் கொடுக்கல. எனக்கு தெரிஞ்ச சாங் ரொம்பவே அழகா இருக்கிறதெல்லாம் அவன் மேல நிறைய பேர் பொறாமப்பட்டு இருக்காங்க, அவங்க எல்லாம் யாராவது தான் அவளுக்கு ட்ரக் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு இவனை சமாளிச்சிடறா. இப்ப சொன்ன பத்தியா, இதுதான் கரெக்ட், அவ அழகா இருக்கா, அதனால தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என் வீட்டுக்கு என் அங்கிள் வரப்போறாரு, ஸோ என் பேரண்ட்ஸ் கிட்ட ஹீரோயினை கூட்டிட்டு போயிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்க போறான், அப்படியே அங்கிளையும் மீட் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் இந்த பாய் ஃப்ரெண்டும் ஹீரோயினை தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஹீரோயினும் தயங்கிக்கிட்டே அவங்க கிட்ட போறா. லாஸ்ட் டைம் நடந்தது இல்லையா, அதை நினைச்சுதான் ரொம்பவே கில்ட்டியா ஃபீல் பண்றா. அப்போ இவ அப்செட்டா இருக்கதை பார்த்துட்டு, லாஸ்ட் நைட் உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போனல, உன்னை பிக்கப் பண்ண நான் வரலன்ட்டு என் மேல கோவமா இருக்கேன்னு கேட்கறான். அப்போ ஹீரோயினும் அவன் கிட்ட, லாஸ்ட் நைட் என் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட கெட் டுகெதர் பார்ட்டிக்கு போனல, அங்க எனக்கு ட்ரக் கொடுத்துட்டாங்கன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லலான்ட்டு வரும்போது, நீ எதுவும் சொல்ல வேணாம், எனக்கு உன்னை பத்தி நல்லாவே தெரியும், நீ நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தானே போனா, ட்ரீட்மெண்ட் தானே எடுத்துக்கிட்ட, அதை தவிர்த்து உன்னால எப்படி எனக்கு சீட் பண்ண முடியும், வேற மேனு கூட எல்லாம் எப்படி ஸ்லீப் பண்ண போறேன்னு கேட்டு, இதுக்கு முன்னாடி அந்த ஜியா கிட்ட பேசினதை வச்சு இவன் மேல ரொம்பவே நம்பிக்கை இருக்கிற மாதிரி ரொம்பவே கான்ஃபிடண்டா சொல்லிட்டு இருக்கான். ஸோ அதை கேட்கும் போது ஹீரோனிக்கு ரொம்பவே கில்ட்டியா இருக்கு. ஆனா உண்மையிலே என்ன நடந்தது தெரியுமான்னு சொல்லிட்டு சொல்ல வர, அதுக்குள்ளே இவன் பேசுனதுல போதும், டைம் ஆகுது, வா உன்னை கூட்டிட்டு போயிட்டு என் ஃபேமிலி கிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்க போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அவளை கூட்டிட்டு போயிடுறா. அண்ட் இந்த பக்கம் நம்ம ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. இப்பதான் அவன் கார்ல வந்து இறங்குறா. அப்போ அவன் கிட்ட அவனுடைய அசிஸ்டன்ட் போயிட்டு, நீங்க கேட்ட அந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதுல இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொடுக்குறாங்க. ஸோ ஹீரோயின் யாரு, அவன் ஃபேமிலி பேக்ரவுண்ட் என்னன்னா அவளை பத்தின மொத்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இப்போதைக்கு அவன் எங்க இருக்கா, எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள தான் வந்துட்டு இருக்கா. அட் த சேம் டைம் அதே வீட்டுக்குள்ள தான் இந்த பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட ஹீரோயினை இன்ட்ரோ பண்ணி வச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் ஏழை வீட்டு பொண்ணு, கிராமத்துல இருந்து வந்திருக்கான்னு தெரியவும் இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவனுடைய அம்மாவுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. ஏதோ வேற வழியே இல்லாம தான் பையனுக்காக தான் போனா போதுங்கிற மாதிரி அவளை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோ தான் என்டர் ஆகுறான். என் அங்கிள் வந்துட்டார் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிட்ட ஹீரோவை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அங்க ஹீரோவை பார்த்துட்டு ஹீரோயின் வர செம்மையா நர்வஸ் ஆயிட்டு இருக்கா. இந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கா இல்லையா, அவன் கையை தான் இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்கா. அப்போ இந்த பாய் ஃப்ரெண்டோடைய தாத்தா தான் அந்த பொண்ணு பேரு ஜாங், நம்ம ஜின்னோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு அவளை இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாங்க. இது கேர்ள் ஃப்ரெண்டான்ட்டு ஹீரோவா அவளை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறா. இந்த பொண்ணான்ட்டு சொல்ல வர, அதுக்குள்ளே ஹீரோ அவனை ஸ்டாப் பண்ணிடுறா. அட் த சேம் டைம் இங்க ஹீரோயினுக்கும் ஹீரோ யாருங்கிறது தெரிய வர இவளுக்கு ரொம்பவே எம்பாரசிங்கா இருக்கு. போயும் லாஸ்ட் டேட் இவர் கூட ஸ்லீப் பண்ணன்னு சொல்லிட்டு ரொம்பவே கில்ட்டி ஆகுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட போறாங்க. ஹீரோயினவும் ஹீரோ பக்கத்துல உட்கார சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறா. இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லவும், அது வந்து அவ கொஞ்சம் கூச்ச நினைக்கிறேன். அவ பேசாம ஏன் கூட உட்காந்துக்கிட்டோம்னா இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்ல, ஏன் இவ்வளவு இங்க உட்கார முடியாதா, அந்த அளவுக்கு ஸ்ட்ரேஞ்ச் என்ன பயமான்னு கேட்டு லாஸ்ட் நடந்ததை பத்தி குத்தி காட்டுற மாதிரி பேசவும் ஹீரோயினும் போயிட்டு ஹீரோ பக்கத்துலயே உட்காந்துக்கிறா. போய் இவன மாதிரி ஒரு பைத்தியக்காரன் கூடிய லாஸ்ட் நைட் ஸ்லீப் பண்ண இன்னும் என்னெல்லாம் பண்ண காத்திருக்காரோன்னு ஹீரோயின் வேற ரொம்பவே நர்வஸ் ஆயிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் ஜின் கிட்ட, என்ன இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்கிற மாதிரி பிளான்ல இருக்கியா என்னன்னு கேட்கும் போது, கண்டிப்பா இவளை மேரேஜ் பண்ணிப்பா, அந்த பிளான்ல தான் இருக்கேன்னு சொல்றா. அதுக்கு இந்த ஜின்னோடைய அம்மாவும், அப்படிலாம் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் அவங்க டேட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காங்க, மேரேஜ் பத்திலாம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹீரோயினியா அவாய்ட் பண்ற மாதிரியே பேசிட்டு இருக்காங்க. அம்மா என்ன பேசுறீங்க, நான் ஹீரோயினை மேரேஜ் தான் பண்ணிக்க போறேன், அதை பத்தி பேசத்தானே உங்ககிட்ட இன்ட்ரோ பண்ணி வைக்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். அப்போ தாத்தாவும் ஹீரோ கிட்ட, ஏன்பா உன்னுடைய நெஃப்யூனே மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு முடிவு பண்ணியிருக்கா, நீ இன்னமும் சிங்கிளாவே இருக்கே, உன்னுடைய மேரேஜ் லைஃபை பத்தி என்ன டெசிஷன் எடுத்திருக்கேன்னு கேட்கிறாரு. அதுக்கு இவன் ஃப்ராங்காவே சொல்றான், ஒரு பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் என் கூட ஸ்டே பண்ணிட்டா, அந்த பாய் ஃப்ரெண்ட் அவளை கிவ் அப் பண்ணானா எனக்கு ப்ரொமோட் ஆக சான்ஸ் கிடைக்கும், ஸோ நான் அவளை மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொல்றான். யாருப்பா அந்த பொண்ணுன்னு எல்லாரும் கேட்குறாங்க. அதுக்கு இவன் ஹீரோயினே தான் பார்த்துட்டு இருக்கான். ஒருவேளை நம்மளதான் அந்த மாதிரி சொல்றானு முழிச்சிட்டு இருக்கும் போது அவனும் கரெக்டா ஹீரோயின் பேரை தான் சொல்றான். எல்லாருக்கும் பயங்கரமான ஷாக்கிங்கா இருக்கு. இந்த ஜின் வேற ஹீரோயின் கிட்ட, ஜாங் என் அங்கிள் உன்னை பத்தி தான் சொல்றாரான்னு கேட்கறான். இல்ல அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது இந்த ஜின்னோடைய பேரண்ட்ஸ் கூட ஹீரோயின் கிட்ட நீ தான் அந்த பொண்ணான்னு கேள்வி கேட்கறாங்க. உடனே ஹீரோயினும் ஹீரோடைய காலை பிடிச்சு திருங்கிட்டு இருக்கா. ஒழுங்கா எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண, எல்லாரும் கேட்கறாங்க பாருன்னு சொல்லிட்டு கண்ணாலே செய்க காட்டுறா. சோ ஹீரோவோ, நான் சும்மா தான் அந்த மாதிரி சொன்னேன், இன்னைக்கு மார்னிங் ஒரு பொண்ணு என்னை கிக் பண்ணிட்டு போயிட்டா, அந்த கோவத்துல தான் அவளை அந்த மாதிரி சொன்னேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறான். நல்ல வேலை சொன்னீங்க, நாங்க கூட இந்த ஜாங்
நாங்க தான் தப்பா நினைச்சிட்டோம்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் எல்லாம் அங்க உட்காந்துருக்க முடியல. சாப்பிட்டது போதும் எனக்கு வயிறு ஃபுல் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து எழுந்து போயிடுறா. பைத்தியக்காரன் கொஞ்ச நேரத்துல எப்படி பயமுறுத்திட்டான் பாருன்னு சொல்லிட்டு ஹீரோவை தான் திட்டிக்கிட்டே ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த ரூமுக்குள்ள ஹீரோ தான் வரான். அவனை பார்த்ததுமே இவ தடுமாற ஆரம்பிக்கிறா. நைஸா இருந்து எஸ் ஆகலான்னு பார்க்கும்போது அவளை அப்படியே பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுறா. உடனே ஹீரோயினா அவனை பிடிச்சி நகர்த்தி விட்டுட்டு என்ன பண்றீங்கன்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. ஏன் எல்லாரும் வந்து பாத்துருவாங்கன்ட்டு பயப்படியான்னு கேட்டு மறுபடியும் அவளை கிஸ் பண்ணலான்ட்டு போகும்போது உங்களுக்கு இப்போ என்னதான் வேணும்னு கேட்குறா. அவளை அப்படியே தூக்கி வான்ல பின் பண்ணி நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ணலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தா நீ என்னடானா எனக்கு முன்னாடி என் நெஃபின் கூட என் ஃபேமிலி மீட் பண்ண வந்திருக்க. அவ்வளோ ஈஸியா உன்னை விட்டுவன் நினைக்கிறேன்னு கேட்க இங்க பாருங்க நீங்க ஜின்னோட அங்கிள்னு எனக்கு நிஜமாலுமே தெரியாது. தெரிஞ்சிருந்தா இந்த வீட்டுக்கே நான் வந்திருக்க மாட்டேன்னு சொல்றா. அதான் வந்துட்டியே உன்னை எப்படி பனிஷ் பண்றதுன்னு அவ பக்கத்துல போகும்போது வெளியில இருந்தபடியே ஜின் தான் ஹீரோயின் பேரை சொல்லி கூப்பிடுறா. ஜாங் நீ உள்ளதா இருக்கியான்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிட்டு இருக்கான். எங்க ஹீரோ வேற அவள் கிஸ் பண்றது ரொமான்ஸ் பண்றதுன்னு அவளை பிடிச்சி சும்மா தொலை பண்ணிட்டு இருக்கான். ஹீரோயினும் அவன் வாயை பொத்திட்டு எனக்கு ஸ்டொமக் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் கிளம்புங்க நான் வந்தாரன்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போக சொல்றா. சரின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கிருந்து கிளம்பிட்டு இருக்கான். எங்க ஹீரோ வேற வேணும்னே ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஹீரோயின் ஹீரோ கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருந்த ஏதோ ஒரு பொருளை தட்டி விட்டுறா. சத்தம் கேட்டு போன ஜின்னுமே திரும்ப வந்துடுறா. என்னாச்சு கதவை தரன்னு சொல்லிட்டு டோரை நாக் பண்ணிட்டு இருக்கா. ஜின் வேற வெளியில நிக்கிறா. உங்களுக்கு என்னதான் வேணும் எதுக்காக இப்படிலாம் பண்றீங்கன்னு கேட்கும்போது நீயும் அவனும் சேரவே கூடாது அவனை பிரேக்கப் பண்ணிட்டு என்ன மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவகிட்ட டிமாண்ட் பண்றா. இல்ல என்னால முடியாதுன்னு சொல்ல மறுபடியும் ஹீரோயினை ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறா. இங்க ஜின் வேற ஹீரோயினுக்கு என்னாச்சுட்டு டோரை உதச்சு ஓபன் பண்ணிட்டு உள்ள வரா. உள்ள வந்து பார்த்தா ஹீரோயின் தனியா தான் நிக்கிறா. என்னாச்சு உனக்கு எதுவும் ஆகல என்ன சத்தன்னு கேட்கும் போது அது வந்து தெரியாம இந்த பாட்டில தள்ளி விட்டுட்டேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. நல்லவேளை நான் கூட பயந்து போயிட்டேன். சரிவா நானே கூட்டிட்டு போயிட்டு உன்னை வீட்டுல டிராப் பண்ணேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கூட்டிட்டு வரா. அப்போ ஜின்னோட அம்மா அவனை ஸ்டாப் பண்ணி அவளுக்கு வீட்டுக்கு போய்க்க தெரியும் உன்னை தாத்தா கூப்பிட்டாரு தாத்தாவை போயிட்டு மீட் பண்ணுன்னு சொல்ல ஹீரோயின் ரொம்பவே அப்செட் ஆகிறா. இவளுக்கு நல்லாவே தெரியுது இவள அவங்களுக்கு பிடிக்கலங்கிறது. அதனால ஜின் கிட்ட நான் போய்க்கிறேன் நீ போன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வெளியில வந்துட்டு இருக்கா. அப்போ வெளியில ஹீரோயினுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஜின்னோட அம்மா கிட்ட ஹீரோயின் அசிங்கப்பட்டதா ஹீரோ பாத்துருப்பான் போல. நீ ஜின்ன மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு பதிலா என்ன மேரேஜ் பண்ணிக்கிறதா நல்லது. ஏன்னா எனக்கு அம்மா எல்லாம் கிடையாது. சோ உனக்கு மாமியார் தொலைலாம் இருக்காதுன்னு சொல்லிட்டு அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. சரி என்ன பைத்தியன்னு சொல்லி அவனை திட்டிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது ஹீரோயின் கையை பிடிச்சு இழுக்கிறா. எங்க ஓட பாக்குறா வா போயிட்டு ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு மேரேஜ் பண்ணிக்க கூப்பிடுறா. உடனே ஹீரோயின் கோவப்பட்டு அவன் கண்ணத்திலே ஓங்கி பலார்னு அரைஞ்சிடறா. என்ன இந்த பொண்ணு தம்மா தொண்டு இருந்துட்டு நம்ம பாசி அடிச்சிட்டாலேன்னு ஹீரோடைய ஆட்கள் எல்லாம் இவங்களே பாத்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட நீ எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்க மறந்துட்டேன்னு கேக்குறான். நான் ஜின்ன பிரேக்கப் பண்றேன் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன் உங்களை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கோவத்தோட கிளம்பிடுறா. ஆக்சுவலா அந்த ரெஸ்ட் ரூம்ல ரெண்டு பேரும் ஒன்னா நின்னாங்களையா. ஜின் வந்து பார்க்கும்போது ஹீரோயின் மட்டும் தானே தனியா நின்னா. அதுக்கு முன்னாடி ஹீரோயின் கேட்டுப்பா ரெண்டு பேரும் பிரிஞ்சு போகணும்னு. அதுக்கு அவளுமே பிரேக்கப் பண்றதா சொல்லிருப்பா. அதுக்கப்புறம் தான் அவன் விலகி வந்திருப்பான். இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் ஹீரோனுடைய ஒர்க் பிளேஸ்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் இந்த கம்பெனில தான் பார்ட் டைமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா போல. ஒரு ஜுவல்லரி டிசைனர் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கிட்டே தான் கால் வருது. பணம் கேட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. லாஸ்ட் மந்த் தானே உங்களுக்கு பணம் அனுப்பினா அதுக்குள்ளே பணம் கேட்டா நான் என்ன பண்றது. நானே ஆல்ரெடி டியூஷன் ஃபீஸ் கூட பணம் கட்ட முடியாம பார்ட் டைம் ஜாப் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி திடீர்னு அடிக்கடி பணம் கேட்டா நான் என்ன பண்றதுன்னு கேட்கும்போது உன்னால பணம் கொடுக்க முடியலன்னா கிராமத்துக்கு வந்துரு நாங்க சொல்ற பையனை மேரேஜ் பண்ணிக்கோ அட்லீஸ்ட் எங்களுக்கு டவுரியாவது கிடைக்குன்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோயினும் இன்னைக்கு ஒரு ஜுவல்லரி டிசைனை ரெடி பண்ணி கொடுத்துருக்கேன். கிளைண்ட்டுக்கு என்னுடைய டிசைன் பிடிச்சு போச்சுன்னா எனக்கு போனஸ் அமௌண்ட் கொடுப்பாங்க. அந்த போனஸ் அமௌண்ட்டை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பணம் கேட்டு தொல்லப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. அவங்க அம்மா கிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஃப்ரெண்டு தான் அங்க வரா. அவ ரொம்பவே அப்செட்ல இருக்கதால நீ எதுக்கும் கவலைப்படாத. கண்டிப்பா கிளைண்ட் உன்னுடைய டிசைனை தான் செலக்ட் பண்ணுவாங்க. உனக்கு போனஸ் அமௌண்ட் மட்டும் கிடையாது பர்மனெண்டா இங்க ஜாப்பும் கிடைக்கும். நீ எதுக்கும் ஃபீல் பண்ணதான்னு சொல்லிட்டு அவளை கன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆக்சுவலி ஹீரோயின் ஒரு நல்ல டிசைனர். அவளுடைய ஒர்க்கு மேல அவளுக்கு நிறையவே கான்ஃபிடென்ட் இருக்கு. ஸோ கண்டிப்பா இதுல நான் தான் செலக்ட் ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த கம்பெனியோட மேனேஜர் ஹீரோயினை செலக்ட் பண்றதுக்கு பதிலா வேற ஒரு பொண்ணுடைய டிசைனை செலக்ட் பண்றாரு. உடனே இந்த லின்னுங்கிற பொண்ணும் அவரை போயிட்டு கிஸ் பண்றா ஹக் பண்றா தேங்க் பண்ணிட்டு இருக்கா. அவரும் போனஸ் அமௌண்ட் ஏதோ இருக்குன்னு சொல்லிட்டு அவகிட்ட போனஸ் அமௌண்ட் கொடுக்குறாரு. அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஹீரோயின் ஃப்ரெண்டும் இது எப்படி பாசிபிள் இது உனக்கு தானே கிடைக்கணுங்கும் போது பரவாயில்ல வீடுன்னு சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் அந்த மேனேஜரும் அந்த லின்னோட டிசைன்ல ஸ்கிரீன்ல போட்டு காட்டுறாரு. பார்த்தா அது ஹீரோனுடைய டிசைனா இருக்கு. உடனே ஹீரோயின் எழுந்து இது என்னுடைய டிசைன் அவருடைய இல்லைன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயின் ஃப்ரெண்டும் ஆமா நான் கூட பார்த்தா இது ஹீரோயின் தான் வரைஞ்சான்னு சொல்றா. ஆனா இந்த லின்னு அதான் மேனேஜர் சொல்றாருல அது என்னுடைய டிசைன் அப்புறம் எதுக்கு ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க கேட்டு ஹீரோயினை டம்ப் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோயினுக்கா ரொம்பவே கோவம் வருது. என்னுடைய டிசைனை நீ திருநது மட்டும் இல்லாம என்ன எப்படி பேசுறியா உனக்குலாம் வெக்கமா இல்லையான்னு கேட்டு திட்டிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இவங்க ரெண்டு பேரும் மேலேயும் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்க இருந்த ஒர்க்கர்ஸையும் சப்போர்ட் பண்ண கூப்பிடுறா. ஆனா அங்க இருந்தவங்க எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாதுப்பான்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ் ஆகிடுறாங்க. இந்த மேனேஜரும் ஹீரோயின் கிட்ட இந்த லின் மாதிரி எனக்கு கம்பெனி கொடுத்திருந்தீங்கன்னா உனக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும்னு சொல்லிட்டு அவகிட்ட ஃப்ளர்ட் பண்ணிட்டு இருக்கா. ஆனா ஹீரோயின் ரொம்பவே கிளவரா இதுங்க ரெண்டு பேசினதை ரெக்கார்ட் பண்ணிட்டா. உங்க ரெண்டு பேரும் என்ன பண்ற பாருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போகலான்னு பார்க்கும்போது இந்த மேனேஜரும் அந்த லின்னும் சேர்ந்து ஹீரோயினை விட மாட்டேங்கிறாங்க. அவ கையில இருக்கிற போனை பிடிங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அந்த இடத்துல
இடத்துக்கு ஹீரோ தான் வரான். அவனை பார்த்ததுமே இவங்க 2 பேரும் பயந்து போயிட்டு ஹீரோயினை பிடிச்சு தள்ளி விட ஹீரோயின் ஹீரோ மேலே போயிட்டு விழுந்துறா. இந்த டேஷ் உங்களே வந்து இடிச்சிட்டாலான்னு சொல்லிட்டு ஹீரோயினை அடிக்கலான்னு போகும்போது ஹீரோ அவங்க 2 பேரையும் அடிச்சு கீழே தள்ளிடுறா. எவ்வளவு தைரியம் இருந்தா அவளை மரியாதை இல்லாம நடத்திருப்ப. அவ என்னுடைய வைஃப்னு சொல்லும் போது அதை கேட்டு இவங்க 2 பேரும் மறந்து போய் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு நீட் டவுன் பண்ணி எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து ஹீரோயின் கிட்டையும் ஹீரோ கிட்டையும் மன்னிப்பு கேட்கறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது இவ்வளவு நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இந்த மாதிரி அவங்க என்னுடைய டிசைனை திருடிட்டாங்க, எனக்கு வர வேண்டிய போனஸ் அமௌண்ட் வாங்கிக்கிட்டாங்க, எனக்கு கிடைக்க இருந்த பர்மனன்ட் ஜாப்பையும் பறிச்சுக்கிட்டாங்கன்னு சொல்றா. சரி நீயே சொல்லு, அவங்க 2 பேரும் என்ன பண்ணலான்னு கேட்கும்போது எனக்காக அவங்களை எதுவும் பண்ண வேணாம், என்னுடைய டிசைன் எனக்கு திரும்ப கிடைச்சா போதும், எனக்கான பொசிஷன் எனக்கு திரும்ப வேணும்னு கேட்கிறா. அவ்வளவுதானா, அவ்வளவுதான் உனக்கு வேணுமான்னு கேட்டு அவனுடைய அசிஸ்டன்ட் கூப்பிட்டு இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு என்னுடைய மனைவி தான் பாஸா இருக்கணும், சோ என் வைஃப் பேர்ல இந்த கம்பெனியவே வாங்கிடுங்கன்னு சொல்றா. என்ன பேசுறீங்க, என்னாலலாம் இதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றா. அப்ப அவளை பிடிச்சிருது. உனக்கு வேணுமோ வேணாமோ நீ நான் கொடுத்தா அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்போ அசிஸ்டன்டும் ஹீரோ கிட்ட நீங்க சொன்ன மாதிரியே நான் பண்ணிட்டேன், இந்த கம்பெனியை அஃபிஷியலா இப்போ ஹீரோயின் பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சுன்னு சொல்றான். தென் ஹீரோவும் ஹீரோனியா சேர்ல உட்கார வச்சு இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு நீ தான் பாஸ், இப்போ சொல்ல இவங்க 2 பேரும் என்ன பண்ணலான்னு கேட்க ஹீரோயின் தான் அந்த கம்பெனியோட பாஸ்ன்னு தெரியவும் இவங்க 2 பேரும் கதறிட்டு இருக்காங்க. எங்களை மன்னிச்சிருங்க, நாங்க தெரியாம பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோயின் அவங்க 2 பேரையும் மன்னிக்க தயாராகவே இல்லை. 2 பேரையும் வேலையை விட்டு ஃபயர் பண்ணிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஆட்கள் அங்கிருந்து அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு போயிடுறாங்க. எல்லாரும் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட அவங்க மேட்ரு செட்டில் ஆயிடுச்சு, நம்ம மேட்ருக்கு வரலாமான்னு கேட்டு அவ பக்கத்துல வரா. இவ உடனே எழுந்துக்கிறா. எதை பத்தி சொல்றீங்கன்னு கேட்கும்போது வேற என்ன, நம்ம மேரேஜ் பத்தி தான் பேசிட்டு இருக்கா, எப்போ மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு கேட்கறா. இங்க பாருங்க, இன்னைக்கு அவங்க 2 பேரும் என்ன புள்ளி பண்ணாங்க, எனக்காக நீங்க வந்து நின்னீங்க, அதுக்கு வேணா நான் உங்களுக்கு கடமைப்பட்டிருக்கேன், அதுக்காகலாம் போயிட்டு என்னால உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்றா. ஏன் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, எல்லாமே அந்த ஜின்னுக்காக தானே, அவனை பிரேக்கப் பண்ண முடியாம தானே இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, ஏன் ரொம்பவே ரெக்ரெட் பண்றியான்னு கேட்க நான் இதுக்காக ரெக்ரெட் பண்ண போறேன் அப்படிலாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணு முன்னாடியே இவ போன் எடுத்து அந்த ஜின் கூட பிரேக்கப்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட் பண்றா. உடனே ஹீரோவும் ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். 2 பேரும் இப்பவே போயிட்டு மேரேஜ் பண்ணிக்கலான்ட்டு அவளை கூப்பிட்டு இருக்கா. என்ன எப்ப பாரு மேரேஜ் பண்ணிக்கலாம் வான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு நீங்க யாருன்னே தெரியாது, முன்ன பின்ன உங்களை பார்த்ததும் கிடையாது, பழகுனதும் கிடையாது, அப்படி இருக்கும்போது நான் இதுக்காக உங்களை மேரேஜ் பண்ணிக்கணும்னு கேட்க அவ்வளவுதானா, என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு சொடக்கு போட ஹீரோடைய பர்சனல் ஆயிரும். ஹீரோயின் கிட்ட ஹீரோ பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது வரைக்கும் ஹீரோ எந்த பொண்ணையும் டேட் பண்ணது கிடையாது, எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டும் கிடையாது, ரொம்பவே ஹெல்தியானவர், எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோடைய மெடிக்கல் ரிப்போர்ட் முத கொண்டு ஹீரோயின் கிட்ட எடுத்து வந்து கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ அப்ராட்ல போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்காரு. அவருக்கு மொத்தமா 28 லாங்குவேஜ் தெரியும். அவர் பேர்ல 88 கம்பெனிஸ் இருக்கு. அந்த எல்லா கம்பெனியும் உங்க பேர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு அதுக்கான டாக்குமெண்ட்டுமே ஹீரோயின் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போவே என்னால உங்களை மேரேஜ் பண்ணிக்க முடியாது, உங்களுடைய எதுவுமே எனக்கு தேவைன்னு சொல்றா. ஹீரோக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கு, அதான் என்கிட்ட இருக்கிற எல்லாத்தையுமே உங்ககிட்ட கொடுத்துட்டேனே, இன்னும் நான் உனக்காக என்ன செய்யணும், சரி சொல்லு, அதை கூட நான் செய்ய தயாரா இருக்கேன், எதுக்காக என்ன மேரேஜ் பண்ணிக்க மாட்டேங்கிறேன்னு கேட்க ஏன்னா நம்ம 2 பேருக்குள்ளயும் எந்தவித ஃபீலிங்ஸும் இல்ல, அப்புறம் நான் எப்படி உங்களை மேரேஜ் பண்ணிக்காதுன்னு கேட்கிறா. அவ்வளவுதானா, ஃபீலிங்ஸா வர வச்சுட்டா போச்சுன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவள அங்க இருந்தா அவனுடைய வீட்டுக்கே தூக்கிட்டு வந்துடுறான். என்ன பண்றீங்கன்னு கேட்டு இவளும் திட்டிட்டு இருக்கா. நீ தானே சொன்ன நம்ம 2 பேருக்குள்ள எந்த வித ஃபீலிங்ஸும் இல்லைன்னு, அதான் ஃபீலிங்ஸை டெவலப் பண்ண போறேன்னு சொல்லிட்டு அவளை அப்படியே கிஸ் பண்ணி ரொமான்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றான். அந்நேரம் பார்த்தா அங்க அசிஸ்டன்ட் வேற வந்துடுறாரு. டின்னர் ரெடி ஆயிடுச்சு வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட ஹீரோவும் அவளை அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அங்க ஹீரோனிக்காக நிறைய ஃபுட்டை சர்வ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு சாப்பாடு நம்ம 2 பேருக்குமான்னு கேட்க அது வந்து இவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுன்னு தெரியாது, அதனாலதான் எல்லா சாப்பாடையும் சமைக்க சொன்னேன்னு சொல்றான். பரவாயில்ல, நமக்காக ஹீரோ இவ்வளவு பண்றானேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கும் லைட்டா ஹீரோ மேல ஒரு கரிசனை ஏற்படுது. அதுக்கப்புறம் நைட் ஆகுது. ஹீரோயினும் தூங்குறதுக்காக ஹீரோடி பெட்ரூம்க்கு தான் வரா. நான் இங்க தான் தூங்கணுமான்னு கேட்கும்போது அப்புறம் வேற எங்க தூங்குறது, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கணும்னா ஃபீலிங்ஸ் டெவலப் ஆகணும்னு நீ தானே சொன்ன, சோ 2 பேரும் ஒன்னாதான் தூங்கணும்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சி இழுத்து அவன் கூட தூங்க வச்சுக்கிறான். அட் த சேம் டைம் இந்த பக்கம் ஹீரோனுடைய அந்த பாய் ஃப்ரெண்ட் ஜின்ன தான் காமிக்கிறாங்க. அவன் அந்த ஜியா கூட தான் கிளப்ல ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் ஹீரோயினியா நல்லா தானே ட்ரீட் பண்ண, ஆனா அவ இதுக்காக என்ன பிரேக்கப் பண்ணானே தெரியல, சரி கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா கூட என்னுடைய நம்பரையும் பிளாக் பண்ணி வச்சுட்டான்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பி தள்ளிட்டு இருக்கா. அப்போ இந்த ஜியாவுக்கு ஒரு போன் கால் வருது. நான் போனை பேசிட்டு வந்துருன்னு சொல்லிட்டு இவளும் எழுந்து போறா. போன்ல ஹீரோயின் கம்பெனில ஒர்க் பண்ணாலே அந்த மேனேஜர் அந்த ஆள் தான் பேசிட்டு இருக்கா. ஆல்ரெடி இவ தான் மேனேஜர் கிட்ட சொல்லி ஹீரோயினியை ஃபயர் பண்ண வைக்க பிளான் போட்டு கொடுத்துருப்பா போல. சோ அந்த மேனேஜர் இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காரு. உன் பேச்சு கேட்டு அவகிட்ட போய் பிரச்சனை பண்ண போய் இப்போ அவ கம்பெனிக்கே பாஸ் ஆயிட்டா. அது மட்டும் இல்லாம எங்களுக்கும் வேலை போயிடுச்சு, அவ ஹீரோடைய ரிச்சஸ்ட் வைஃப் ஆயிட்டான்னு சொல்லிட்டு அங்க நடந்தது எல்லாத்தையும் இவ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டு இவளுக்கு பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அது எப்படி பாசிபிள், ஒருவேளை இந்த மேனேஜர் தான் ஏதோ வளரிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஹீரோயின் இந்த ஜின்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் தானே, அப்படி இருக்கும் போது ஜின்னோட அங்கிள் அவ எப்படி மேரேஜ் பண்ணிக்க முடியும், ஈவன் அவங்க 2 பேரும் முன்ன பின்ன மீட் பண்ணது கூட கிடையாது. இதுல கம்பெனியவே அவ பேர்ல எழுதி வச்சிருக்கிறதா வேற இந்த மேனேஜர் சொல்றா. இதெல்லாம் எப்படி பாசிபிள் சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு இருக்கா. அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் யாருக்கோ கால் பண்ணி நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது, ஹீரோயின் இந்த சிட்டில இருக்க கூடாது, நாளைக்கே அவ கிராமத்துக்கு போகணும், அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றா. இங்க கட் பண்ணா மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் தூக்கத்துல இருந்து அப்பதான் கண் விழிக்கிறான். பக்கத்துல ஹீரோயின் இல்ல. காலையிலேயே எங்க போயிட்டான்னு சொல்லிட்டு எழுந்து வரும்போது அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் தான் வந்து காலையிலேயே ஹீரோயினுக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. அவங்க அந்த காலை பேசி முடிச்சதுக்கு அப்புறம் ரொம்பவே அவசரமா போகணும்னு சொல்லிட்டு அவங்க கிராமத்துக்கு தான் போயிட்டாங்கன்னு சொல்றாரு. அதை கேட்ட ஹீரோவும் கிராமத்துக்கு போயிருக்கானா கண்டிப்பா அவ வீட்டுக்கு தான் போயிருப்பா. சோ ஹீரோயினை மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு ப்ரொபோஸ் பண்ண போறா. பெட்ரோல் கிஃப்ட ரெடி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்றா. நெக்ஸ்ட் இங்க ஹீரோயின் வீட்ல தான் காமிக்கிறாங்க. ஹீரோயின் அப்பா ஜாலியா உட்காந்து காலையிலேயே ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயினும் ரொம்பவே பதட்டமா ஓடி வரா. ஏன்னா காலம் காத்தாலே ஹீரோயினுக்கு கால் பண்ணி உங்க அப்பா கீழே விழுந்துட்டாரு, காலை உடைச்சுக்கிட்டாருன்னு பொய் சொல்லியிருப்பாங்க. அதை கேட்டுதான் அப்பாவுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்ட்டு இந்த அளவுக்கு பதட்டமா ஓடி வந்திருக்கா. வந்ததுமே அவங்க அப்பாவை பத்தி தான் கேக்குறா. அப்பாவை எந்த ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கீங்க, வாங்க போயிட்டு அப்பா பாக்கலான்ட்டு கூப்பிடுறா. அதுக்குள்ள என்ன அவசரம், முதல்ல உள்ள வாமான்னு சொல்லிட்டு ஹீரோயினை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்குள்ள போனா ஹீரோயின் பார்க்க ஒரு பர்சன் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. பக்கத்துல ஹீரோயின் அப்பா நல்லா தான் நின்னுட்டு இருக்காரு. அப்பா உங்க கால் நல்லா தானே இருக்கு, எதுக்காக என்கிட்ட இந்த மாதிரி போய் சொல்லி வர சொன்னாங்கன்னு கேட்க, அப்புறம் அந்த மாதிரி சொன்னதால தான் நீ என் பிரதர் இன்லாவை மீட் பண்ண இவ்வளவு அவசரமா வந்த, இல்லனா வந்திருப்பேன்ட்டு ஹீரோயினுடைய தம்பிக்காரன் கேக்குறான். பிரதர் இன்லாவான்ட்டு ஹீரோயினும் முழிச்சிட்டு இருக்க. ஹீரோயினை பார்க்க வந்த அந்த பர்சனும் ஹீரோயினை பார்த்து வளைஞ்சிட்டு இருக்கான். சோ மொத்த குடும்பமும் பிளான் பண்ணி ஹீரோயினை போய் சொல்லி வரவழைச்சு இந்த பர்சனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கலான்ட்டு பிளான் பண்ணிருக்காங்க. இருந்தாலும் ஹீரோயின் கையெல்லாம் பிடிச்சு இழுத்து அவங்க ஃபேமிலி முன்னாடி இவகிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்த்த ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. பணத்துக்காக என்ன விக்க பாக்குறீங்களா கேட்டு எல்லாரையும் பிடிச்சு திட்டிட்டு இருக்கா. இதுல ஹீரோயினுடைய இந்த அப்பங்காரனா ஒருத்தன் இருக்கான் இல்லையா, சரியான மானம் கெட்டவனா இருப்பான் போல. நீங்க என் பொண்ணு கூட ஸ்லீப் பண்ணுங்க, நான் அதை இப்பவே வீடியோ எடுக்கிறேன், அப்பதான் ஒரு எவிடன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு மொத்த குடும்பமே ஹீரோயினை பிடிச்சிக்குது. இந்த ஆளும் ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க போறா. அதை இந்த அப்பங்காரனும் வீடியோ எடுத்துட்டு இருக்கான். பாவ ஹீரோயின் தயவு செஞ்சு விட்டுருங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆள் கிட்ட ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டே அழுதுட்டு இருக்கா. இப்படி உள்ள இருந்து சத்தம் கேட்டுட்டு இருக்கதா ஹீரோயின் அழறதையும் பக்கத்து வீட்டுக்காரங்களா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியல, ஆனா ஹீரோயினுடைய அந்த அழுக சத்தம் மட்டும் வெளியில வரைக்கும் கேட்டுட்டு இருக்கு. பாவம் ஹீரோயின் ரொம்பவே நல்ல பொண்ணு, போய் அந்த ரவுடிக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பாக்குறாங்களே சொல்லிட்டு அவங்க ஃபேமிலியை தான் இவங்களும் திட்டிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோடைய கார் தான் வந்து ஸ்டாப் ஆகுது. அங்க இருந்து கார்ட்ஸோட ஹீரோ தான் வரா. அந்த நெய்பர்ஸ் கிட்ட வந்து ஜாங்கோட வீடு இந்த வீடான்னு கேட்டு விசாரிக்கிறாங்க. நீங்க ஹீரோனை தான் பார்க்க வந்திருக்கீங்களா, சீக்கிரம் போங்க, அந்த பொண்ணை காப்பாத்துங்கன்னு சொல்ல உடனே ஹீரோ உள்ள போயிட்டு பாக்குறான். அங்க நடக்கிற கூத்தெல்லாம் பார்த்துட்டு அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு ஹீரோனை காப்பாத்திடுறா. அங்க ஹீரோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு உயிரே வருது. உடனே போயிட்டு அவனை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடறா. ஹீரோயின் ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அவகிட்ட என்ன நடந்ததுன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோயினும் நடந்த எல்லாத்தையும் சொல்றா. உடனே ஹீரோயினுடைய அம்மாவும் அப்பாவும் அவ எங்க பொண்ணு, அவளை யாருக்கு மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நாங்க தான் முடிவு பண்ணணும், நீங்க எதுக்கு எங்க விஷயத்துல வந்து தலையிடுறீங்க, எங்க பொண்ணுக்காக நாங்க பார்த்த மாப்பிள்ள எங்களுக்கு டவுரியா நிறைய பணம் தரேன்னு சொன்னாரு, உங்களால தர முடியுமான்னு கேட்டு திட்டிட்டு இருக்காங்க. உடனே அசிஸ்டன்டும் எவ்வளவு தைரியம் தான் எங்க பாஸ் யாருன்னு தெரியாம இந்த அளவுக்கு பேசுவீங்கன்னு கேட்டு ஒரு கிளாப் பண்ணுவோம். அங்க ஹீரோடைய கார்ட்ஸ் எல்லாம் வந்து நிக்கிறாங்க. பெட்டியை திறந்து காட்டுறாங்க. அதுல ஹீரோனிக்காக வாங்கிட்டு வந்த பெட்ரோல் கிஃப்டான கோல்டு டைமண்ட்னு நிறையவே இருக்கு. அதை பார்த்த ஹீரோயின் ஃபேமிலிக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க தான் எங்க வீட்டு மருமக, நீங்க தான் எங்களுடைய பிரதர் இல்லன்னு சொல்லிட்டு ஹீரோவை தூக்கி வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. உண்மையிலே இது எல்லாத்தையும் நான் உங்களுக்காக தான் கொண்டு வந்தேன், ஆனா எப்போ நீங்க உங்க சொந்த பொண்ணையே இந்த அளவுக்கு புலி பண்றதை பார்த்தானோ இதுல இருந்து ஒரு 10 பைசா கூட உங்களுக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்த மாதிரி ஹீரோவா அதை எடுத்துட்டு போக சொல்லிடுறா. ஏன் ஜாங் முன்னாடியே சொல்ல மாட்டியா, இந்த மாதிரி ஒரு ரிச்சான பர்சனை பாத்துருக்கேன்னு, நீ மட்டும் முன்னாடியே சொல்லியிருந்தனா இந்த மாதிரி ஒரு ஆளை உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்க நாங்க பாத்துருக்க மாட்டோம்ல, என்னதான் இருந்தாலும் நீ எங்க சொந்த பொண்ணுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ரொம்பவே ஜென்டலா பேச ஆரம்பிக்கிறாங்க. போதும் நிறுத்துங்க, நீங்க எனக்காக என்ன பண்ணிருக்கீங்க, என்ன என்னைக்காவது உங்க சொந்த பொண்ணா பாத்துருக்கீங்களா, எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தது கிடையாது, எனக்கு சாப்பாடு போட்டது கிடையாது, ஏன் என்னுடைய டியூஷன் ஃபீஸ் கூட ஒரு தடவை கூட கட்டினது கிடையாது, இது வரைக்கும் எல்லாத்தையும் நானே தானே பாத்துக்கிறேன், எனக்காக நீங்க என்ன பண்ணிட்டீங்கன்னு கேட்டு அழுதுட்டு இருக்கா. அப்போ பக்கத்து வீட்டு ஆண்டி ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட உங்க பாட்டியை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னு சொல்ல அதை கேட்டதுமே எல்லாரும் அவங்க பாட்டியை பக்கம் தான் போறாங்க. அங்க ஹீரோயின் பாட்டி மயக்கம் போட்டு தான் விழுந்திருக்காங்க. ஆக்சுவலி அந்த பேய் குடும்பத்துல இவங்க மட்டும் தான் கொஞ்சம் நல்லவங்களா இருப்பாங்க. இவங்க தான் சின்ன வயசுல இருந்து ஹீரோயினை வளர்த்தது, அவளை கேர் பண்ணிக்கிட்டதுன்னு அவளுக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருப்பாங்க. இப்ப கூட ஹீரோயினுக்கு அந்த மாதிரி நடக்குதுன்னு கேள்விப்பட்டுதான் அவளை காப்பாத்துறதுக்காக வந்திருப்பாங்க. வந்த வழியில தான் இப்படி மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினையும் சேர்ந்து பாட்டியை கூட்டிட்டு போயிட்டு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாங்க. பாட்டிக்கே ட்ரீட்மெண்ட் பார்த்த டாக்டர் அவங்க கீழே விழுந்ததுல தலையில அடிபட்டிருக்கு, அதனால மூளையில ரத்த கசிவு ஏற்பட்டிருக்கு, ஒரு மேஜர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்ல அதுக்கு ஹீரோவும் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல எக்ஸ்பர்ட் டாக்டர் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுங்கன்னு சொல்றான். ஹீரோயினும் உங்க பாட்டியை நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ அவன் அக்கௌண்ட்டுக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டை சென்ட் பண்ணி பாட்டியோடைய சர்ஜரி செலவுக்கு இதை வச்சு பாத்துக்கோன்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவோட அசிஸ்டன்ட் கிட்ட ஸ்பெஷலிஸ்ட் டாக்டர் எல்லாம் வந்துட்டாங்களான்னு கேட்க அதுக்கு அசிஸ்டன்டும் டாக்டர் எல்லாம் வந்துட்டாங்க, ஆனா இன்னொரு முக்கியமான ஆளுமே வந்திருக்காங்கன்னு சொல்ல இவனும் ஹீரோனை திரும்பி பாக்குறான். அங்க
ஹீரோயின் கிட்ட இந்த ஜின்னு தான் வந்து பேசிட்டு இருக்கா. அத பார்க்கும்போது ஹீரோக்கு பயங்கரமா பொசசிவ் ஆகுது. அண்ட் இந்த பக்கம் ஹீரோயினும் நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்ல 2 பேருக்கும் பிரேக்கப்னு. அப்புறம் எதுக்காக என்ன தேடி வந்தேன்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. ஆனா ஜாங் எதுக்காக என்ன பிரேக்கப் பண்ண? என் நம்பரையும் பிளாக் பண்ணிட்ட. நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனான்னு கேட்டுட்டு இருக்கும்போது அங்க ஹீரோ தான் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வரான். அந்நேரம் பார்த்து இந்த ஜின் வேற ஹீரோயின் கையை பிடிச்சிருக்கா. ஹீரோவும் ஹீரோயினை முறைக்க பாக்குறான். உடனே ஹீரோயின் அவன் கையில இருந்து தன்னுடைய கையை எடுத்துக்கிறா. ஜின்னு ஹீரோ பார்த்துட்டு அங்கிள் நீங்க இங்க என்ன பண்றீங்க? எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் நீ ஃபர்ஸ்ட் எதுக்காக இங்க வந்தேன்னு கேக்குறா. அது வந்து ஜாங் என்ன திடீர்னு பிரேக்கப் பண்ணிட்டு தான் சொன்னா. கால் பண்ணாலும் என் நம்பரையும் பிளாக் பண்ணிட்டா. அதனாலதான் அவளை நேர்ல பார்த்து பேச வந்தேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் அதான் அவன் விருப்பம் இல்லைன்னு சொல்றாள். அப்புறம் எதுக்கு அவளை டிஸ்டர்ப் பண்றேன்னு கேக்குறா. அது எப்படி அங்கிள் அப்படியே விட முடியும்? ஏதோ என் மேல இருக்க கோவத்துல பிரேக்கப்னு சொல்லிட்டா. அதுக்காகலாம் அப்படியே விட்டுற முடியுமா? அதான் அவளை சமாதானப்படுத்த வந்தேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவும் எனக்கும் அவளுக்குன்ட்டு சொல்ல வரா. அதுக்குள்ளே ஹீரோயின் அவன் கையில தண்ணி எடுத்து கொடுத்து அவனை பேச விடாம பேச்சை டைவர்ட் பண்ணிடுறா. சோ ஹீரோவும் புரிஞ்சுக்கிறான். அதனால எதுவுமே பேசாம அங்க இருந்து வெளியில போயிடுறான். நல்ல வேலை எதுவுமே சொல்லாம போயிட்டான்னு சொல்லிட்டு ஹீரோனிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு. எங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஓடி வந்து நீங்க எதுக்காக ஜின் கிட்ட உங்களுக்கும் ஹீரோனிக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குங்கிறத சொல்லாம வந்துட்டீங்கன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோவும் கொஞ்சம் டைம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ ஹீரோயின் ஜின்ன பிடிச்சு வெளியில தள்ளுறா. உடனே ஹீரோவும் அசிஸ்டன்ட்டும் போயிட்டு ஒளிஞ்சுக்கிறாங்க. எங்க ஹீரோயினும் ஜின் கிட்ட நம்ம 2 பேருக்குள்ள எல்லாமே முடிஞ்சு போச்சு. நான் உன்னை பிரேக்கப் பண்ணதா மறுபடியும் என்ன தேடி வந்து என்ன தொல்லை பண்ணாதான் சொல்லிட்டு அவனை வெளியில தள்ளி கதவை லாக் பண்ணிட்டு உள்ள போயிடுறா. இந்த ஜின்னும் ஹீரோயினையும் கூப்பிட்டு பார்த்துட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. அப்ப அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட ஹீரோயினியா அந்த ஜின்னை விட்டாலும் ஜின் விட மாட்டான் போல இருக்கே, என்ன பண்ண போறீங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் பாட்டியோடைய சர்ஜரி தான் நடந்துட்டு இருக்கு. ஹீரோயின் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அவ கூட சேர்ந்து இந்த ஜின்னுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ டாக்டர் வெளியில வந்து பாட்டியோடைய சர்ஜரி சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு போறாங்க. அதை கேட்டு ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியா இருந்துட்டு இருக்கா. இப்படி இவங்க 2 பேரும் ஒன்னா நிக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ரொம்பவே அப்செட் ஆகிட்டு இருக்கா. சோ ஹீரோட அசிஸ்டன்ட் கிட்ட இந்த ஜின் ஹீரோயின் கூட ஹாஸ்பிட்டல் இருக்கிற இந்த விஷயத்த அந்த ஜியாவுக்கு தெரியப்படுத்த சொல்றான். அவளுக்கு மட்டும் இவன் இங்க இருக்கிறது தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத அவளுக்கே தெரியும்னு சொல்லிட்டு போறான். உடனே அசிஸ்டன்டும் அந்த ஜியாவுக்கு ஜின் இங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிறத தெரியப்படுத்த அதை கேள்விப்பட்ட அடுத்த செகண்டே அவளும் இங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஜின்ன தேடி வந்துடுறா. அவளை அங்க பாக்கவே இவனுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. உனக்கு எப்படி நான் ஹாஸ்பிட்டல் இருக்கிறது தெரியும், இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கான். இப்போ எதுக்கு இந்த அளவுக்கு பயந்துட்டு இருக்கீங்க? அந்த ஜாங்குக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருந்து பயப்படுறீங்களா? நான் உங்களை ரொம்பவே மிஸ் பண்ணா, நீங்க என்ன மிஸ் பண்ணலன்னு கேட்டு அவனை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. இவன் சரியான ஜொல்லு பாட்டியா இருப்பான் போல. அவன் செடியூஸ் பண்ணவும் இவன் அப்படியே பிளான்ட் ஆயிடுறான். ஹாஸ்பிட்டல் கூட பார்க்காம அவ கூட அங்கேயே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்நேரம் பார்த்து ஹீரோயின் வேற அந்த பக்கம் வர உள்ள இருந்து 2 பேரும் ரொமான்ஸ் பண்ற சத்தம் கேக்குது. இவளும் வந்து டோர் ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா அதுங்க 2 உள்ள ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்குதுங்க. அங்க ஹீரோயின் பாத்துட்டு இருக்கான்னு தெரியாம இவ வேற அவகிட்ட ரொம்பவே ஈகரா ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ இந்த ஜியாவும் நம்ம 2 பேரும் 6 மாசமா அஃபைர்ல இருந்துட்டு இருக்கோம், உங்களுக்கு என்ன பிடிக்குமா இல்ல ஹீரோயினை பிடிக்குமான்னு கேட்க அதுக்கு இவனும் எனக்கு டெஃபினட்டா உன்ன மட்டும் தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கா. அவ்வளவுதான் ஹீரோயின் இவங்க பேசிட்டு இருக்கா. எல்லா கான்வர்சேஷனையும் கேட்டுறா. அப்படின்னா 6 மாசமா எனக்கு இவன் சீட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்றா. ஒரு மாதிரி நர்வஸ் ஆகி பின்னாடி போயிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ தான் வரா. என்ன எல்லாத்தையும் பாத்துட்டியா, அவன் எந்த மாதிரியான கேரக்டர்னு இப்போ உனக்கு தெரிஞ்சு போச்சுன்னு கேட்க ஹீரோயினும் ரொம்பவே அப்செட் ஆகி அங்க இருந்து போகலான்னு பாக்குறா. அப்போ ஹீரோ அவளை ஸ்டாப் பண்ணி என்ன எதுவுமே பேசாம போறா, அவங்க 2 பேரையும் ரிவெஞ்ச் எடுக்கணும்னு உனக்கு தோணலையான்னு கேக்குறா. என்னால என்ன பண்ண முடியும், நான் ஆல்ரெடி எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டேன்னு ஹீரோயினும் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. உனக்காக நான் இருக்கா, அவங்கள ரிவெஞ்ச் எடுக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்றா. என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டு அவனுடைய செகண்ட் ஆண்டியா என்னுடைய வீட்டுக்கு வந்துரு. அதுக்கப்புறம் அந்த வீட்டோடைய எல்டரா இருந்தா அவனுக்கு ஒரு நல்ல லெசனை கத்து கொடுக்கலாம், நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்றா. அதுக்கு ஹீரோயினும் என்ன ரிவெஞ்ச் எடுக்க உங்களை ஒரு டூல்ஸ் மாதிரி என்ன யூஸ் பண்ணிக்க சொல்றீங்களா, அதெல்லாம் ஒன்னும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. அதுக்கப்புறம் ஹீரோயினும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப அவங்க அம்மா கிட்ட என்ன கால் வருது. ஆல்ரெடி அந்த ஜியா அவங்க அம்மா கிட்ட பேசிருப்பா போல. அவ பேச்சு கேட்டுட்டு ஹீரோயினியா அவங்க பார்த்த அந்த பர்சனை தான் மேரேஜ் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பேசுறத கேட்கும் போது ஹீரோயினிக்கு ரொம்பவே கோவம் வருது. இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பொண்ணே இல்ல, நீங்க எனக்கு அம்மாவே இல்லைன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போனை வச்சிடறா. ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கும் போது அங்க ஹீரோ தான் வரா. அவ கண்ணீரெல்லாம் தொடச்சு விட்டா அவளை ரொம்பவே கம்ஃபர்ட் பண்றா. இவன் இந்த அளவுக்கு கேரிங்கா இருக்கும் போது ஹீரோயின் மனசு ரொம்பவே மெல்ட் ஆயிடுது. அதனால ஹீரோ மேரேஜ் பண்ணிக்க ஓகே சொல்றா. அவ்வளவுதான் ஹீரோக்கு செம்ம ஹாப்பி. அவளை கையோட கூட்டிட்டு போயிட்டு மேரேஜ் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு சட்டப்பூர்வமா அவளை தன்னுடைய மனைவி ஆக்கிக்கிறான். அப்போ ஹீரோடைய கார்ட்ஸ் அங்க வந்து இவங்களுக்கு மரியாதை பண்ணி 2 பேரையும் வெல்கம் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் தன்னுடைய வைஃப்னு எல்லார்கிட்டயும் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க ஹீரோ ஒரு பெரிய பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கானா. அதை பத்தி ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது அவளுக்கு கொஞ்சம் தயக்கமா இருக்கு. என்னதான் இருந்தாலும் நான் லோ மிடில் கிளாஸ் பொண்ணு, கிராமத்துல இருந்து வந்தவ. ஆனா நீங்க இந்த சிட்டிலே ரிச்சஸ்ட் பர்சனா இருக்கீங்க, என்ன கூட்டிட்டு போயிட்டு உங்க வைஃப்னு எல்லாம் கேட்டு இன்ட்ரோ பண்ணா மத்தவங்க நம்மளை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே தயங்கிட்டு இருக்கா. அதுக்கு ஹீரோவும் நம்மளை பத்தி காசி பேச யாருக்கும் எந்த ரைட்ஸும் இல்ல, யாரு என்ன சொன்னாலும் அதை நான் பாத்துக்கிறேன், நீ எதுக்கும் ஃபீல் பண்ணாதன்னு சொல்லிட்டு அவளை கம்ஃபர்ட் பண்றா. அப்போ அந்த பாய் ஃப்ரெண்டு காலையா ஜின் அவங்கிட்ட இருந்தா ஹீரோனிக்கு கால் வருது. அவனுமே அதை தான் சொல்றான், எங்க அங்கிள் இன்னைக்கு நைட்டு ஒரு பேங்க்வெட் பார்ட்டியா அரேஞ்ச் பண்ணிருக்காரு, அதனால என் கூட நீயுமே வரியான்னு கேக்குறான்.
அதுக்கு ஹீரோயினோ கண்டிப்பா வரா, ஆனா உன் கூட வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. இங்க கட் பண்ணா நெக்ஸ்ட் பேங்க்வெட் பார்ட்டில தான் காமிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு அந்த ஜியாவுமே வரா. வந்தவ நேரா ஜென் கிட்ட தான் வந்து பேசிட்டு இருக்கா. அவள அங்க பார்க்கவே இவன் பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இங்க எதுக்கு வந்த, யாராவது நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்க, இதுல ஹீரோயினுக்கு வர நம்மள பத்தி தெரிஞ்சா அவ்வளவுதான், எல்லாமே முடிஞ்சு போயிடும் சொல்லிட்டு இருக்கும் போது அவெல்லாம் இந்த மாதிரியான ஈவெண்ட்டுக்கு எல்லாம் வரமாட்டா. இந்நேரத்துக்கு அந்த கிராமத்துலதான் இருப்பா. நீங்க எதுக்கு இவ்வளவு உரி பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இவனை செடியூஸ் பண்ணிட்டு இருக்கா. எவ்வளவு நேரம் அவ கிட்ட கோவப்பட்டு கத்துனவன் இவன் கைய வச்சதுமே ஆஃப் ஆயிடுறான். ஆமா, உங்க அங்கிள் இன்னைக்கு அவருடைய வைஃபை எல்லார்கிட்டயும் இன்ட்ரோ பண்ணி வைக்க போறதா கேள்விப்பட்டேன். அந்த பொண்ணு எந்த பணக்கார வீட்டு பொண்ணுன்னு கேட்க, அதுக்கு இவனுமே எனக்கு மட்டும் எப்படி தெரியும், எனக்குமே தெரியாதுன்னு சொல்றான். இப்படி அந்த பொண்ணு யாரா இருக்குன்னு ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவும் வந்துட்டு இருக்கான். அதுவும் ஹீரோயின் கூட தான் ஒன்னா வரா. ரெண்டு பேரையும் ஜோடியா பார்க்க இவங்க ரெண்டு பேருக்கும் பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. அப்பனா ஹீரோயின் தான் அங்கிளுடைய வைஃபான்னு கேட்க, என்ன பேசுற, வாய மூடு, அவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவ எப்படி போயிட்டு எங்க அங்கிள மேரேஜ் பண்ணிப்பான்னு கேட்டு அவளை திட்டிட்டு இருக்கான். இவன் நேரா ஹீரோயின் கிட்ட போயிட்டு, இங்க பாரு சாங், எதுக்காக இந்த பார்ட்டிக்கு நீ வரதா என்கிட்ட சொல்லவே இல்ல, சொல்லியிருந்தா நானே உன்னை வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருப்பல, எதுக்காக அங்கிள டிஸ்டர்ப் பண்றேன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிக்கிறான். அவன் டக்குன்னு அவன் கையை உதறி விட்டுறா. அப்போ இந்த ஜியா இடையில வந்தா ஹீரோயின் கிராமத்துல இருந்து வந்தவன் சொல்லிட்டு அவளை பத்தி தப்பு தப்பா பேச, அப்போ ஹீரோ அவன் முடிய பிடிச்சி, எவ்வளவு தைரியம் தான் என் வைஃபை பத்தி இந்த மாதிரி சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு தள்ளி விட்டுறா. என்ன அவ உங்க வைஃபான்னு கேட்டு இவன் ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது இந்த ஜீன் வேற, அங்கிள் என்ன விளையாடுறீங்களா, அவ என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, அவ எப்படி உங்களுக்கு வைஃபா இருக்க முடியும்னு கேக்குறான். அதான் ஆல்ரெடி உன்னை பிரேக்கப் பண்ணிட்டால, சோ அவகிட்ட இருந்து விலகியேன்னு சொல்லிட்டு அங்க வந்த கெஸ்ட் எல்லார்கிட்டையும் ஹீரோயின் தான் தன்னுடைய வைஃப்னு சொல்லிட்டு இன்ட்ரோ பண்ணி வைக்கிறான். அந்த கேட்ட இந்த ஜின்னும், அப்பனா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன சீட் பண்ணிருக்கீங்க, சோ என்ன பிரேக்கப் பண்ணதுக்கு ரீசன் என் அங்கிள நீ ஹூக்கப் பண்ணிட்டு இருக்கா அப்படிதானே கேக்குறான். டேய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினா உன் நாக்க கட் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ அவனை அடிக்க போகும்போது ஹீரோயின் அவனை ஸ்டாப் பண்றா. நீங்க எதுக்கு இவ்வளவு அவசரப்படுறீங்க, எனக்கு தான் வாய் இருக்குல்ல, நான் அவனை ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஜின் கிட்ட, நான் சீட் பண்ணிட்டேன்னு சொல்றல, நீ என்ன பெரிய யோகியமா, ஃபர்ஸ்ட் நீ தான் இந்த ஜியா கூட சேர்ந்து என்ன சீட் பண்ணின, அது எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கேன்னு கேட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. உடனே இந்த ஜின்னு நல்ல மாதிரி ஹீரோயின் கையை பிடிச்சி, இங்க பாரு ஜாங், நான் உன்ன மட்டும் தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் காரணமே இந்த ஜியா தான், இவதான் வேணும்னே என்ன சஜஸ்ட் பண்ண பார்த்தான்னு சொல்லிட்டு மொத்த பழியவும் அவன் மேல போடுறான். அதை கேட்ட ஹீரோயினும் ஓங்கி அவன் கண்ணத்திலே பலார் நிறைஞ்சிடறா. என்ன உங்க ஹிஸ்டரியை பத்தி விலாவரி என்கிட்ட சொல்றியா, அதை கேட்கல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்றா. ஜாங், எனக்கு தெரியும் நீ என் மேல கோவமா இருக்கன்னு, என்ன அடிச்சாதான் நீ கொஞ்சம் ரிலாக்ஸா ஃபீல் பண்ணுவேன்னா எவ்வளவு வேணாலும் என்ன அடிச்சுக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிச்சு தன்னை அடிக்க சொல்றான். உடனே ஹீரோயினா அவன் கையை தட்டி விட்டுட்டு, நான் எதுக்காக உங்ககிட்ட திரும்ப வரல தெரியுமா, என்னுடைய அந்த கிளாஸ் யூனியன் பார்ட்டியில நீ இந்த ஜியா கூட சேர்ந்துட்டு என்ன பிக்கப் பண்ண வராம போனல, அதுதான் முக்கியமான ரீசன் சொல்லிட்டு அவன் காது கிட்ட வந்து, நான் அன்னைக்குதான் உன் அங்கிள் கூட ஸ்லீப் பண்ணேன்னு சொல்றா. அதை கேட்டு அவன் ஷாக் ஆயிட்டு இருக்கும் போது அப்ப ஹீரோ வேற சும்மா இல்லாம, அன்னைக்கு நைட்டுக்கு அப்புறம் தான் நான் ஹீரோயின் கிட்ட ரொம்பவே அடிக்ட் ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வேறுண்டே அவனை வெறுப்பேத்திட்டு இருக்கான். அப்போ அங்க ஹீரோடைய அப்பாவும் ஜின்னோடைய பேரண்ட்ஸுமே வந்துடுறாங்க. ஜின்னோடைய தாத்தாவுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, அதனால ஹீரோயினியா தன்னுடைய மருமகளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. சோ ஹீரோனிக்கான பெட்ரோதல் கிஃப்டா கோல்டு டைமண்ட்னு நிறைய பிரசன்ட் பண்றாரு. அது மட்டும் இல்லாம அவங்க சி குரூப்பை ஹீரோனிக்காக கிஃப்டா கொடுக்குறாரு. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது சின்னோடைய அம்மாவுக்கு தான் ரொம்பவே ஜெலஸ் ஆயிட்டு இருக்கு. என்னதான் அடாப்டட் சன்னா இருந்தாலும் எங்களுக்காக சிங்கிள் ஷேர்ஸ் கூட கொடுக்காம எல்லாத்தையும் மொத்தமா அவகிட்ட கொடுக்குறாருன்னு சொல்லிட்டு ஹீரோடைய அப்பா மேல ரொம்பவே கோவப்படுறாங்க. அப்போ இந்த ஜின் வேற அவங்க தாத்தா கிட்ட, தாத்தா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தெரிஞ்சுதான் பண்றீங்களா, இந்த சாங் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு, நான் கூட லாஸ்ட் டைம் உங்களை மீட் பண்ண கூட்டிட்டு வந்தானே, ஆனா அங்கிள் தான் என்னுடைய கேர்ள் ஃப்ரெண்ட திருடிக்கிட்டாரு, ஆனா நீங்க என்னடானா அங்கிளுக்காக ஸ்டாண்ட் அப் பண்றீங்களேன்னு கேக்குறா. ஏண்டா எனக்கு என்ன கண்ணா தெரியாது, ஹீரோயின் யாருன்னு தெரிஞ்சுதான் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா, உன்னுடைய கேர்ள் ஃப்ரெண்டு உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு வேற ஒரு மேனை சூஸ் பண்ணிருக்கானா, அதுக்கு ரீசன் யாரு, நீ தானே, அப்புறம் எதுக்காக மத்தவங்களை ப்ளேம் பண்றேன்னு கேக்குறாரு. அப்பா நீங்க கூட எனக்காக ஸ்டாண்ட் அப் பண்ண மாட்டீங்களான்னு கேட்க, உடனே ஜின்னோட பேரண்ட்ஸும் அவன் அங்கிருந்து எழுதிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நைட்டே ஹீரோடைய வீட்டுல தான் காமிக்கிறாங்க. இன்னைக்குதான் இவங்களுடைய வெட்டிங் நைட்டுங்கிறதால ஹீரோவும் வந்து ஹீரோயினை கிஸ் பண்ணி அவகிட்ட ரொமான்ஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்றான். ஆனா ஹீரோயின் ரொம்பவே நர்வஸ் ஆகுறா, அவனை அவாய்ட் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஹீரோவும் புரிஞ்சுக்கிறா, அதனால அதுக்கு மேலேயே அவளை ஃபோர்ஸ் பண்ணல. சரி உனக்கு விருப்பம் இல்லைன்னு நினைக்கிறா, உனக்கு எப்போ ஓகேன்னு தோணுதோ அப்பவே நம்ம இதை வச்சுக்கலாம் சொல்லிட்டு அவளை விட்டு விலகி போயிடுறான். அவன் இந்த அளவுக்கு இவளுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து போறது பார்க்கும்போது ஹீரோனிக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. பரவாயில்ல, இந்த அளவுக்கு நைஸா இருக்காருன்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் மறுநாள் காமிக்கிறாங்க, எல்லாரும் ஃபேமிலியா உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டு இருக்காங்க. அங்க ஹீரோமே ஹீரோனி கூட்டிட்டு வரா. அங்க ஹீரோனி பார்க்கவும் இந்த ஜின்னோடைய அம்மாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. அவளை பார்த்து ஜெலஸ் ஆயிட்டு இருக்காங்க. இங்க இந்த ஜின்னு ஹீரோனை பார்த்துட்டு ஷேம்லெஸ் சொல்லி திட்டிட்டு இருக்கான். அதை கேட்ட ஹீரோவும், டேய் அவன் என் வைஃப், உன்னுடைய செகண்ட் ஆண்டி, ஒழுங்கா ரெஸ்பெக்டோட பேசு, அப்படி இல்லைன்னு வச்சுக்கோயேன் பேசுறதுக்கு வாய் இருக்காது, வாயை உடைச்சிருன்னு சொல்லிட்டு அவனை வான் பண்றான். ஹீரோவும் ஹீரோயினை உட்கார வச்சு சர்வ் பண்றா. அப்போ இந்த ஜின் இருக்கா இல்லையா, வேறுனே ஹீரோயின் காலை டச் பண்றா. அப்போ திடீர்னு ஹீரோயின் ஸ்ட்ரைக் ஆகுறா. என்னாச்சுன்னு ஹீரோ கேட்க,
ஒண்ணு இல்ல சும்மா தான் சொல்லிட்டு சமாளிக்கிறா. இந்த ஜின் வேற விடாம வேணும்னே ஹீரோயின் கால பிடிச்சு நோண்டிக்கிட்டே இருக்கான். ஹீரோவும் ஹீரோயினுக்காக ஃபோர்க்லாம் கொடுத்து சாப்பிட சொல்றான். அப்போ வேணும்னே ஹீரோயின் அந்த ஃபோர்க் ஸ்பூனை கீழே போட்டுட்டு அதை எடுக்கிற சாக்குல அதை எடுத்து நல்லா நறுக்குன்னு அவன் கால்லயே குத்தி விட்டுறா. இவனும் வலி தாங்க முடியாம கத்திடுறான். என்னாச்சுன்னு கேட்கும்போது எதுவும் இல்ல சும்மா கால் மறுத்து போயிடுச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு சமாளிக்கிறா. அப்போ ஹீரோயின் கையில வச்சிருக்கிற அந்த ஃபோர்க்ல பிளட்டோட ஸ்டெயின்ஸ் இருக்கதே பாக்குறா. அதனால அங்க இருக்கிற மெய்டை கூப்பிட்டு வேற ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு வர சொல்றான். நெக்ஸ்ட் சீன்ல பார்த்தா பாவம் அந்த வீட்டோட மெய்டை தான் இதுக்காக ஸ்பூன் கேட்டதை எடுத்துட்டு வந்து கொடுத்தேன்னு சொல்லிட்டு அந்த மெய்டை போட்டு அடி அடின்னு அடிச்சிட்டு இருக்கான். பாவம் இந்த மெய்டும் அவன் கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. நான் என்ன பண்றது, ஹீரோ தானே எடுத்துட்டு வர சொன்னாரு அதனால தான் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. ஆனா இவன் கொஞ்சம் கூட இறக்கமே காட்டாம மறுபடியும் அவங்கள அடிக்கலான்ட்டு போகும்போது அங்க ஹீரோயின் வந்துடுறா. ஜாங் நீ ஏதோ நினைச்சுக்காத, இந்த மெய்டு மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அதனால தான் அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தேன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா. ஏண்டா உன்னுடைய கோவத்தை இப்படிதான் இன்னசென்ட் பீப்பிள் மேல காட்டுவியா, இதுக்கப்புறம் இந்த மாதிரி நடந்துகிட்ட அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அவனை வார்ன் பண்ணிட்டு போறா. என்னையா வார்ன் பண்ற, இருடி உன்னை என்ன பண்ற பாருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நெக்ஸ்ட் கிச்சன்ல தான் காமிக்கிறாங்க. அவங்க கிட்ட இருந்து அடி வாங்கிட்டு வந்த அந்த மெய்ட கையில ஏதோ ஒரு பவுடர் வச்சிருக்காங்க. அது அந்த ஜென்னு தான் கொடுத்து சாப்பாடுல கலக்க சொல்லியிருப்பான் போல. இவங்களும் அதை பண்ண முடியாம ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் தான் வரா. அந்த பவுடரை கையில எடுத்து பார்த்துட்டு அவங்க கிட்ட கொடுக்குறா. இவங்களும் அழுதுகிட்டே என்ன மன்னிச்சிருங்க, அவன் என் பொண்ணை வச்சு என்ன மிரட்டிட்டு இருக்கான், அதனாலதான் எனக்கு வேற வழியே இல்லாம இந்த மாதிரி பண்ண பார்த்தேன். இந்த ட்ரக்ஸ நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல உங்களுக்கு கலந்து தர சொன்னா ஆனா என்னால முடியல சொல்லிட்டு அழுதுட்டு இருக்காங்க. அதுக்கு ஹீரோயினா அவங்க கிட்ட உங்க பொண்ணை காப்பாத்த தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க, பரவாயில்ல அவன் சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க, அந்த சாப்பாட்டுல இந்த ட்ரக்ஸ கலந்துருங்கன்னு சொல்றா. ஆனா நீங்க அந்த சாப்பாடை சாப்பிட்டீங்கன்னா அவன் கண்டிப்பா உங்க கிட்ட அட்வான்டேஜ் எடுப்பான்னு சொல்லும் போது அவனை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன், நீங்க ஃபர்ஸ்ட் உங்க பொண்ணை சர்வ் பண்ணுங்கன்னு சொல்றா. அதுக்கப்புறம் நைட்டு தான் காமிக்கிறாங்க. ஜின்னோட பேரண்ட்ஸும் ஹீரோவும் ஒரு சோஷியல் ஈவெண்ட்டுக்கு போயிருக்கதால எங்க ஹீரோயின் ஜின்னு தாத்தான்ட்டு 3 பேர் மட்டும் தான் ஒன்னா உட்காந்து சாப்பிடுறாங்க. இந்த ஜின்னும் பிளான் பண்ண மாதிரியே மெய்டு மூலியமா ட்ரக்ஸ் கலந்த சூப்பை ஹீரோயினை குடிக்க வச்சிடறான். அந்த சூப்பை குடிச்சிட்டு ஹீரோயின் அவளுடைய பெட்ரூமுக்கு போயிடுறா. அவளுக்கு ரொம்பவே ஹார்ட்டா ஃபீல் ஆயிட்டு இருக்கு, ரொம்பவே அன்ஸ்டேபிளா இருக்கா. இந்த ஜின்னு அவங்க பேரண்ட்ஸுக்கு தான் கால் பண்ணி இன்னுமே அந்த ஈவெண்ட் முடியலங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே தைரியமா ஹீரோயின் ரூமுக்குள்ள போறான். அவனை பார்த்த ஹீரோயினோ எவ்வளவு தைரியம் இருந்தா உன் அங்கிள் இல்லாதப்போ என் ரூமுக்குள்ள வந்திருப்ப, அவருக்கு மட்டும் நீ உள்ள வந்தது தெரிஞ்சது உன் காலை உடைச்சிருவாரு, முதல்ல வெளியில போடான்னு சொல்லிட்டு அவனை திட்டிட்டு இருக்கா. என் அங்கிள் இங்க வரதுக்குலாம் 1 ஹவருக்கு மேல ஆகும், எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் உள்ள வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவனுடைய ஓவர் கோட் எல்லாம் கழட்டி தூக்கி போட்டுட்டு ஹீரோயினை அப்ரோச் பண்ண போறான். என்ன தொட்டினா உன்னை கொண்டுன்னு சொல்லிட்டு அவனை மிரட்டிட்டு இருக்கா. எங்க பாரு ஜாங், நம்ம 2 பேரும் தான் ஃபர்ஸ்ட் டேட் பண்ணிட்டு இருந்தோம், இதுல என் அங்கிள் தான் சம்மந்தமே இல்லாம இடையில வந்துட்டாரு, இன்னைக்கு நீ எனக்கு சொந்தமாக போறேன்னு சொல்லிட்டு அவ கிட்ட போறான். அதுக்கு ஹீரோயினோ இப்ப மட்டும் என் பக்கத்துல வந்தேன்னா நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டிட்டு இருக்கா. நீ என்ன கத்துனாலும் யாருக்கும் எதுவுமே கேட்காது, ஏன்னா எல்லா சர்வன்ட்டையும் வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சுட்டேன், தாத்தாவுக்கும் அந்த அளவுக்கு காதெல்லாம் கேட்காதுன்னு சொல்லிட்டு ஹீரோயினையும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க. அப்போ ஹீரோ தான் அங்க வந்து அவன் காலரை பிடிச்சி இழுத்து அவனை அடிச்சு கீழே தள்ளுறான். அவன் அங்க பாக்கவும் ஹீரோனிக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு, ஓடி போயிட்டு அவனை ஹக் பண்ணிக்கிறா. ஹீரோவும் அவளை கம்ஃபர்ட் பண்ணி அவன் மேல ஓவர் கோட்டெல்லாம் போத்தி விட்டுட்டு இந்த ஜின்னை தான் டீல் பண்ண வரான். அங்க ஹீரோ பாக்கவும் இந்த ஜின்னுக்கு வர செம்ம பயமாகுது. அங்கிள் நீங்க டின்னர்ல தானே இருந்தீங்க, எப்படி வந்தீங்கன்னு கேக்குறான். ஏன் நான் வராம இருந்ததா என் வைஃப் கூட ஸ்லீப் பண்ணலான்னு பாத்தியான்னு கேட்டு அவனை போட்டு மிதி மிதின்னு மிதிச்சிட்டு இருக்கான். ஆக்சுவலி இப்பதான் ஒரு பிளாஷ்பேக்க காமிக்கிறாங்க. இவங்க இதுக்கு முன்னாடி டின்னர் எப்போ 3 பேரும் சேர்ந்து சாப்பிட்டுருப்பாங்க இல்லையா, அப்போ அங்க போகிறதுக்கு முன்னாடி ஹீரோயின் பாத்திருப்பா. அங்க அந்த ஜின்னு தாத்தா கூட உட்காந்து பேசிட்டு இருப்பான். ஆல்ரெடி இந்த ஜின்னோட பிளான் என்னங்கிறது மெய்டு மூலியமா ஹீரோனிக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. இந்த தடவை மெய்டு மூலியமா தப்பிச்சோம், ஆனா இன்னொரு தடவை இந்த மாதிரி பண்ண மாட்டானே, என்ன நிச்சயம் இருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. சோ அவனை இந்த வீட்டை விட்டு திறத்தணும்னா அதுக்கு பர்மனன்ட் சொல்யூஷன் தான் வேணும்னு சொல்லிட்டு அங்க போகிறதுக்கு முன்னாடியே ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணிருப்பா. இந்த மாதிரி உங்க நெஃப்யூன்னு அந்த மெய்டு மூலியமா எனக்கு ட்ரக்ஸ் கொடுக்க பாக்குறா, அதனால சீக்கிரமாவே வீட்டுக்கு வந்துருங்கன்ட்டு ஹீரோக்கு டெக்ஸ்ட் பண்ணிட்டு தான் அவங்க கூட சேர்ந்து சாப்பிட போயிருப்பா. அதனாலதான் ஹீரோ சரியான டைமுக்கு வந்து அவளை காப்பாத்திருக்கான். அப்போ இந்த ஜின்னுடைய பேரண்ட்ஸ் தாத்தான்ட்டு 3 பேருமே அங்க வந்துடுறாங்க. அங்க எல்லாரையும் பார்க்கவோ இந்த ஜின் உடனே ஹீரோயின் மேல பிளேம் பண்ண ஆரம்பிச்சிடறான். அவதான் இங்க வர சொன்னா, அவதான் என்ன செடியூஸ் பண்ண பார்த்தான்னு சொல்லிட்டு ஹீரோயின் மேல பழிய போறா. அதை கேட்ட இந்த ஜின்னோடைய அம்மாவும் கேட்டீங்களா என் பையன் நல்லவன், இந்த ஹீரோயின் தான் அவனை செடியூஸ் பண்ண பார்த்திருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிடிச்சு திட்டிட்டு இருக்காங்க. அதை கேட்ட ஹீரோயினும் உண்மையிலே நீங்களும் உங்க பையனும் சரியான பெஸ்ட், உங்களுக்குலாம் எப்படிதான் இப்படி எல்லாம் பேச முடியுதோ, நான் அவனை செடியூஸ் பண்ணணும்னு நினைச்சிருந்தா நான் இதுக்காக என் புருஷனை மேரேஜ் பண்ணிருக்க போறேன், உங்க பையனை மேரேஜ் பண்ணிருக்கலாமே. அது மட்டும் இல்லாம உங்க பையன் தான் ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரக்ஸ் கொடுத்து என் புருஷன் வீட்டுல இல்லாதப்போ என் ரூமுக்குள்ள வந்து என்கிட்ட அத்துமீறி இருக்கான், ஆனா நீங்க என்னடானா உங்க உதவாக்கிற பையனுக்கு சப்போர்ட் பண்றீங்களா கேட்டு அவங்கள திட்டிட்டு இருக்கா. இந்த ரணகாலத்திலயும் ஹீரோக்கு ஒரு கிளிகிழப்பு கேக்குதுங்கிற மாதிரி ஹீரோயின் தன்னை புருஷன் சொன்னதால அவளை பார்த்து சைட் அடிச்சிட்டு இருக்கான், சந்தோஷப்பட்டுட்டு இருக்கான். அப்போ அசிஸ்டன்ட் ஹீரோ கிட்ட வந்து பாஸ் இது உங்களுடைய ரொமான்டிக் டைம் இல்ல, ஆக்ஷன் டைம், ஆக்ஷன்ல இருங்கன்னு சொல்ல ஹீரோயின் கிட்ட செல்லம் உன் புருஷன் நான் இருக்கா, நீ எதுக்கு இவ்வளவு பாதராகிறன்னு சொல்லிட்டு அங்க மெய்ட கூட்டிட்டு வர சொல்ல ஹீரோடைய கார்ட்ஸும் அங்க மெய்ட கூட்டிட்டு வராங்க.
அந்த மெய்டும் அவன் கொடுத்த அந்த ட்ரக்ஸ் எடுத்து காட்டி, இந்த ட்ரக்ஸ் தான் அவன் ஹீரோயினுக்கு கலந்து கொடுக்க சொன்னான். என்ன போட்டு எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க. அது மட்டும் இல்லாம என் பொண்ணோட உயிரை வச்சு என்ன மிரட்டினா. அதனால தான் நான் இந்த மாதிரி பண்ணேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேக்குறாங்க. அவங்க இவ்வளவு தூரம் சொல்லியும் கூட இந்த ஜின்னோட அம்மா அதை நம்ப மாட்டேங்கிறாங்க. இன்னமும் அவங்க பையன் நல்லவன் சொல்லிட்டு தாத்தா கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே ஹீரோவும் சிசிடிவி ஃபுட்டேஜ் எடுத்துட்டு வந்து காமிங்கன்னு சொல்ல அவங்களுமே எடுத்துட்டு வந்து காமிக்கிறாங்க. அதுல அந்த மெய்டை போட்டு அவன் அடிச்சு குடும்பப்படுத்திருப்பான் இல்லையா, அது எல்லாமே வீடியோவா ஓடிட்டு இருக்கு. அந்த வீடியோவை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவங்களுமே நம்புறாங்க. இருந்தாலும் பையனாச்சு விட்டு கொடுக்க முடியாது இல்லையா, அதனால அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட ஏதாவது பண்ணுங்க சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. சோ ஜின்னோட அப்பாவுமே ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு எனக்காக தான் அவனை விட்டுருப்பான்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு. அதுக்கு ஹீரோவும் உங்களுக்காக உங்க பையனை மன்னிச்சு விட்டனா அவன் மறுபடியும் என் ஒய்ஃபை ஹர்ட் பண்ண மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம் இருக்குன்னு கேக்குறான். அதனால தாத்தாவும் இதுக்கப்புறம் நீங்க யாருமே இந்த வீட்டுல இருக்க வேணாம்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் அப்ராட் போக சொல்லி ஆர்டர் பண்ணிட்டு போறாரு. அதுக்கப்புறம் ஜின்னோட பேரண்ட்ஸும் ஜின்ன அங்க இருந்து கூட்டிட்டு போறாங்க. தென் ஹீரோவும் ஹீரோனி கிட்ட உனக்கு உடம்பு ஓகே தானே, நம்ம வேணா ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமான்னு கேக்குறான். அப்போ மெய்ட் அவங்க கிட்ட நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் போக தேவையில்ல, ஏன்னா நான் இந்த ட்ரக்ஸை கலக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அதை கேட்ட ஹீரோயினும் என்ன சொல்றீங்க, நீங்க ட்ரக்ஸை கலக்கலையா, அப்புறம் எதுக்கு எனக்கு அந்த அளவுக்கு ஹார்ட்டா ஃபீல் ஆச்சு, ரொம்பவே தாகலாம் எடுத்ததுன்னு சொல்றா. அதுக்கு மெய்டும் சிரிச்சுக்கிட்டே அதுக்கு காரணம் ட்ரக்ஸ் கிடையாது, நான் உங்களுக்கு கொடுத்த சிக்கன் சூப் தான் சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. எல்லாரும் அங்கிருந்து கிளம்பினதுக்கு அப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட வந்து அப்புறம் உனக்காக ரிவெஞ்ச்லாம் எடுத்திருக்கேன், எனக்கு எதுவும் ரிவார்ட்லாம் இல்லையான்னு கேக்கு. நான் குளிக்கணும் ஃபர்ஸ்ட் நகருங்கன்னு சொல்லிட்டு அவனை தள்ளி விட்டுட்டு அங்கிருந்து ஓடி போயிடுறா. ரெஸ்ட் ரூம்குள்ள வந்த ஹீரோனிக்கா பயங்கரமா ஹார்ட் பீட்லாம் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. இவனை மேரேஜ் பண்ணதே ரிவெஞ்ச் எடுக்க தானே, அப்புறம் எதுக்காக என்னுடைய ஹார்ட் பீட் இந்த அளவுக்கு ரைஸ் ஆயிட்டு இருக்கு, ஒருவேளை எனக்கே தெரியாம நான் அவர்கிட்ட விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு டவுட் ஆயிட்டு இருக்கா. இதுல ஹீரோ வேற நான் ஃப்ரீயா தான் இருப்பேன், தேவைப்பட்டா கூப்பிடு சொல்லிட்டு அவளை டேஸ்ட் பண்ணிட்டு இருக்கா. தென் மறுநாள் தான் காமிக்கிறாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கக்கூடிய ஜின்ன பார்க்க இந்த சியா தான் வந்திருக்கா. அவளை பார்த்ததுமே அவன் செம்மையா கோவப்படுறா. அவ கண்ணத்திலே அரைஞ்சிடறா, உன்னாலதான் இது எல்லாமே நடந்தது, நீ மட்டும் ஹீரோனிக்கு ட்ரக் கொடுக்காம இருந்திருந்தா அவளும் என் அங்கிள் கூட ஸ்லீப் பண்ணிருக்க மாட்டா, எனக்கும் இந்த மாதிரியான ஒரு நிலைமை வந்திருக்காது, எல்லாத்துக்கும் காரணமே நீதான், இதுக்கப்புறம் என்ன பார்க்க வந்த உன்னை கொண்டுடுன்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சு வெளியில தள்ளி கதவை சாத்திடுறா. எப்ப பாரு அந்த ஜின்னு பின்னாடியே சுத்தினாலையா, இப்ப அவனே இவளை வேணான்னு சொல்லி விரட்டி விடவும் இவளுடைய மொத்த வெஞ்சன்ஸும் ஹீரோயின் மேலதான் திரும்புது. வழக்கம் போல ஹீரோயின் பேரண்ட்ஸை வச்சுதான் மூவ் பண்ண பாக்குறா. சோ மறுநாளே ஹீரோயினை தேடி ஹீரோடைய அந்த பேரண்ட்ஸ் தான் வந்திருக்காங்க. சீஃபோடைய பையன் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஒழுங்கா எங்க கூட கிராமத்துக்கு வா, நாங்க சொல்ற அந்த பையனை மேரேஜ் பண்ணிக்கன்னு சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்க அங்க ஹீரோவும் ஹீரோடைய ஆட்களுமே வந்துடுறாங்க. அவங்க 2 பேரையும் அடிச்சு அங்கிருந்து திறத்தை விட்டுட்டு ஹீரோனியவும் அங்கிருந்து கூட்டிட்டு போறான். இப்படி அங்க நடக்கிற எல்லாத்தையும் இந்த ஜியாவும் பார்த்துட்டு இருக்கா. தன்னுடைய பிளான சொதப்பிடுச்சுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்படுறா. இதுக்கப்புறம் ஹீரோயின் பேரண்ட்ஸ் நம்பிலாம் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு வேற ஒரு பிளான போட்டுட்டு இருக்கா. அடுத்ததான் இவருடைய டார்கெட்டா ஹீரோவை தான் பிக்ஸ் பண்றா. தென் நைட் ஆகாத ஹீரோ ஒரு பிசினஸ் மீட்டிங்காக ஒரு ஹோட்டலுக்கு தான் வந்திருப்பான். அப்ப அவனுக்கு சாப்பாடு எடுத்துட்டு போற ஒரு வெயிட்டர் கிட்ட பணத்தை கொடுத்து அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாட்டுல ட்ரக்ஸை கலந்து கொடுத்துறா. சோ ஹீரோவும் தான் அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணிருக்கத நினைச்சு அங்க இருக்கிற ஒரு ஹோட்டல் ரூம்ல தான் ஸ்டே பண்ண போறான். அவன் உள்ள போனதுக்கு அப்புறம் இந்த ஜியாவும் அந்த வெயிட்டர் கிட்ட உள்ள என்ன நடந்தாலும் எந்த காரணத்துக்கு ஒன்னும் கதவை மட்டும் திறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கொஞ்சம் பணத்தை கொடுத்துட்டு ரூம் கடை வாங்கிட்டு உள்ள போறா. இந்த வெயிட்டரும் அவ சொன்னதால அவ உள்ள போனதுக்கு அப்புறம் சங்கிலி எல்லாம் போட்டு டோரை லாக் பண்ணிடுறா. இந்த ஜியாவும் இன்னைக்கு எப்படியாவது ஹீரோ கூட ஸ்டே பண்ண வேண்டியதான்னு சொல்லிட்டு ரொம்பவே ஹாப்பியா உள்ள போறா. ஆனா அங்க ஹீரோ என்ன பண்றான்னா பாட்டில் எடுத்து உடைச்சி அந்த உடைஞ்ச கிளாஸ் பீஸோட இவளை பார்த்து வந்துட்டு இருக்கா. எங்க ஹீரோ தன்னை குத்த போறான்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி கதறிட்டு இருக்கா. இவ உள்ள இருந்து கத்துற சத்தம் இந்த வெயிட்டருக்குமே கேக்குது. அவதான் உள்ள போகிறதுக்கு முன்னாடி என்ன சத்தம் கேட்டாலும் கதவு மட்டும் திறக்க கூடாதுன்னு சொன்னாலையா, அதனால இந்த வெயிட்டரும் கதவு ஓபன் பண்ணாமலே இருக்கா. எங்க ஹீரோ வர அந்த உடஞ்ச கிளாஸ் அவ கழுத்துல வச்சு எவ்வளவு தைரியம் தான் எனக்கே இந்த மாதிரி எல்லாம் பண்ணிருப்ப, இதுக்கப்புறம் உடம்புல தலை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கா. இந்த ஜியா உடனே அந்த ஜின்னு கிட்ட பண்ண மாதிரி ஹீரோவையும் சஜஸ்ட் பண்ண ட்ரை பண்றா. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா ரொம்பவே கிளவரா இருக்கான், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். இவ என்ன பண்ணாலும் இவ கிட்ட கொஞ்சம் கூட அவன் மெல்ட் ஆகல. மறுபடியும் அந்த கிளாஸ் அவ கழுத்துல வச்சு மிரட்ட ஆரம்பிக்கிறா. என்ன மன்னிச்சிருங்க, நான் மறுபடியும் இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன், நான் என்ன பண்ணா என்ன விடுவீங்கன்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கா. அவகிட்ட அவன் போனை கொடுத்து எனக்கு எப்படி ட்ரக் கொடுத்தியோ அதே மாதிரி எனக்கான சொல்யூஷனா என் வைஃபையை இந்த இடத்துக்கு நீ வர வைக்கணும், அவ மட்டும் வரலனா நீ செத்தடின்னு சொல்ல இவளும் உடனே போனை வாங்கி ஹீரோனிக்கு தான் கால் பண்றா. நான் ஏதோ தெரியாம உன் புருஷனுக்கு ட்ரக் கொடுத்துட்டான், இப்ப மட்டும் நீ இந்த ஹோட்டலுக்கு வரலனா அவன் என்ன கொன்னே போட்டுருவான், தயவு செஞ்சு எனக்கு ஹெல்ப் பண்ணி இந்த இடத்துக்கு வான்னு சொல்றா. அவகிட்ட பேசி முடிச்சதுக்கு அப்புறம் இவ்வளவு பயந்துகிட்டே போனை ஹீரோ கிட்ட கொடுக்குறா. என் வைஃபை என்ன சொன்னா, அவ வரன்னு சொன்னாலா இல்லையான்னு கேட்கும் போது கண்டிப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான்னு சொல்லிட்டு இருக்கும் போது அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயின் அந்த ஹோட்டல் ரூமுக்கு வந்துடுறா. ஹீரோவும் ட்ரக்ல தான் படுத்திருக்கான். ஹீரோ கிட்ட வந்து உங்களுக்கு என்னாச்சு, நீங்க ஓகே தானேன்னு கேட்கும் போது இவனுமே அவகிட்ட அவ ட்ரக் கொடுத்ததை பத்தி சொல்ல எனக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சுதான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன், இதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும் போது எனக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, இன்னைக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோவை கிஸ் பண்ணவும் ஸ்டார்ட் பண்ண 2 பேரும் அன்னைக்கு நைட்டு ஒன்னா ஸ்டே பண்றாங்க. இங்க கட் பண்ணா மறுநாள் காலையில தான் காமிக்கிறாங்க. ஹீரோக்கு ட்ரக் கொடுத்தா அந்த ஜியாவையும் அந்த வெயிட்டரையும் தான் கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்காங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த வெயிட்டர் தான் சொல்லிட்டு அவனை ப்ளே பண்ணிட்டு இருக்கா. அதுக்கு அந்த வெயிட்டரும் இது எல்லாத்தையும் இவ சொல்லிதான் நான் பண்ணேன்,
எனக்கு பணம் கூட கொடுத்தான்னு சொல்லிட்டு அந்த கார்டையுமே கொடுக்குறான். இந்த ஜியாவும் ஹீரோ கிட்ட தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்கும்போது அங்க அந்த ஜியாவுடைய பேரண்ட்ஸ் தான் வராங்க. அவங்கள பார்த்ததுமே இந்த ஜியாவும் ஹீரோ என்ன கொல்ல பாக்குறான், என்ன காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருக்கா. அந்த ஜியா படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. அதனால அவருடைய பேரண்ட்ஸ் 2 பேரும் ஹீரோ கிட்ட வந்து எங்க பொண்ணு ஜியா பண்ணது என்னமோ தப்புதான், அதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன், எங்களுக்காக வந்து தயவு செஞ்சு அவளை மன்னிச்சு விட்டுருங்க, அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு நானே அவளுக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட கெஞ்சிட்டு இருக்காங்க. இந்த ஜியா கெட்டவன் தெரிஞ்சு அவங்க பொண்ணை விட்டு கொடுக்காம அவங்க பேசுறதை கேட்கும் போது ஹீரோனிக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரியான பேரண்ட்ஸ் எனக்கு மட்டும் ஏன் கிடைக்கல, என்னுடைய பேரண்ட்ஸ் மட்டும் எதுக்கு இவ்வளவு கொடூரமா இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோவும் அந்த ஜியோட பேரண்ட்ஸ் கிட்ட லாஸ்ட் நைட் உங்க பொண்ணு எனக்கு என்ன பண்ண பார்த்தா தெரியுமான்னு கேட்கும்போது எல்லாத்தையும் கேள்விப்பட்டுதான் வந்திருக்கோம், தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிருங்க, அவ பண்ண தப்புக்கு நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் அதை நாங்க அக்செப்ட் பண்ணிக்க தயாரா இருக்கோம், அப்படி இல்லைன்னா உங்களுக்கான காம்பன்சேஷன் கொடுக்க கூட நாங்க தயாரா இருக்கோம்னு சொல்றாங்க. இப்படி அவங்க கேட்கறதுக்கு ஹீரோயின் ஒரு டிமாண்ட் பண்றா. ஆல்ரெடி அவங்க கம்பெனியும் ஹீரோடைய கம்பெனியும் ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்ல போட்டி போட்டுட்டு இருக்கு. சோ அந்த காம்படிஷன்ல இருந்து உங்களால வித்ரா பண்ணிக்க முடியுமான்னு கேக்குறா. அதுக்கு அவங்களுமே சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அவளை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் இந்த வெயிட்டர் கிட்டையும் இதுக்கப்புறம் அவன் சர்வீஸே பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு அவனை வேலையை விட்டே ஃபயர் பண்ணிடுறா. ஹீரோயின் இந்த அளவுக்கு போல்டா இருக்கிறத பார்த்துட்டு போல்டா பேசுறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோக்கு ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. அவளை அட்மைர் பண்ணிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் ரொம்பவே சோகமா இருக்கா. அவகிட்ட என்னாச்சு, எதுக்காக இவ்வளவு அப்செட்டா இருக்கன்னு கேட்கும்போது எனக்கு அந்த சியாவை பார்த்தா உண்மையிலேயே ரொம்பவே பொறாமையா இருக்கு. ஆல்ரெடி அந்த சியாவை நானும் சின்ன வயசுல இருந்து எங்களுடைய அந்த வில்லேஜ்ல ஒரே வீட்டுல தான் வளர்ந்தோம். ஆனா அவளுடைய இந்த பேரண்ட்ஸ் அவளை கண்டுபிடிச்சு எங்க கிட்ட இருந்து கூட்டிட்டு போயிட்டாங்க. அந்த வீட்டுல அவ இருந்த வரைக்கும் அவளை ரொம்பவே நல்லா பாத்துப்பாங்க. என்னை விட அவளுக்கு எல்லாமே அதிகமா கிடைக்கும். ஈவன் எனக்கு கூட சாப்பாடு துணிலாம் வாங்கி தர மாட்டாங்க. ஆனா அவளுக்கு எல்லாமே தருவாங்க. சொல்ல போனா நான் அவங்களுடைய சொந்த பொண்ணா இல்ல அவ அவங்களுடைய பொண்ணானே தெரியாது. அந்த அளவுக்கு என்னை விட அவளை ரொம்பவே நல்லா ட்ரீட் பண்ணுவாங்க. அந்த வீட்டுல எல்லாரும் இருந்து கூட நான் தனிமையில தான் இருந்தேன். நான் ரொம்பவே கஷ்டத்தை அனுபவிச்சேன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. இப்படி அவ சொல்றது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோவும் என்னைக்காவது உனக்கு அந்த ஃபேமிலியோடைய பயாலஜிக்கல் பொண்ணு நீ இல்லங்கிற மாதிரி உனக்கு என்னைக்காவது தோணி இருக்கான்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயினும் நிறைய தடவை தோணி இருக்கு. எனக்கு என்னமோ அந்த ஜியோட பேரண்ட்ஸ் என்னுடைய பேரண்ட்ஸ் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதை நல்லா பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுத்தா என்னுடைய டவுட்டே கிளியர் ஆயிடும்னு சொல்றா. கண்டிப்பா உனக்காக நான் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேலைக்கு கிளம்பிடுறா. அவ போனதுக்கு அப்புறம் அவ முடி இவ கையில இருக்கு. அந்த முடிய அசிஸ்டன்ட் கிட்ட கொடுத்து அதை பெட்டர்னிட்டி டெஸ்ட்டுக்கு அனுப்ப சொல்றான். தென் மறுநாள் ஹீரோ ஆபீஸ்ல இருக்கும் போது அங்க ஹீரோடைய அசிஸ்டன்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரியே பெட்டர்னிட்டி டெஸ்ட் எடுத்தாச்சு, அதோட ரிசல்ட்டும் வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஃபைல கொடுக்குறாரு. அந்த ரிசல்ட்டை பார்த்த ஹீரோவும் அசிஸ்டன்ட் கிட்ட இன்னைக்கு நைட்டு பேங்கெட் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணுங்க, அந்த பார்ட்டிக்கு நம்மளுடைய எல்லா பிசினஸ் வேர்ல்டு சேர்ந்தவங்களும் வரணும், முக்கியமா ஜியாவையும் ஜியாவுடைய ஃபேமிலியவும் இன்வைட் பண்ணுங்கன்னு சொல்றான். கட் பண்ணா நெக்ஸ்ட் பேங்கெட் பார்ட்டில தான் காமிக்கிறாங்க. அங்க அந்த ஜியாவும் ஜியாவுடைய பேரண்ட்ஸ் கூட வந்திருக்காங்க. ஹீரோ அப்படி என்ன விஷயத்த ரிவீல் பண்ண போறாருன்னா எல்லாரும் ரொம்பவே எதிர்பார்ப்போட வெயிட் பண்ணிட்டு இருக்கும் போது அங்க ஹீரோவும் ஹீரோயினை கூட்டிட்டு வரா. அவங்கள பார்த்தா இந்த ஜியாவுடைய அப்பாவும் என்ன விஷயத்த பத்தி சொல்ல போறீங்கன்னு கேட்கும்போது உங்க ஃபேமிலிக்கு ஒரு முக்கியமான கிஃப்ட கொடுக்கதான் வர சொன்னேன்னு சொல்லிட்டு ஃபைல் எடுத்துட்டு சொல்லி அந்த டிஎன்ஏ டெஸ்ட் ரிப்போர்ட் அவங்க கிட்ட கொடுக்குறான். இவரும் அதை வாங்கி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்ல ஹீரோயின் தான் இவங்களுடைய உண்மையான பயாலஜிக்கல் பொண்ணுன்னு சொல்லிட்டு நிரூபணம் ஆகிருக்கு. ஹீரோயினுமே அதை போயிட்டு வாங்கி பாக்குறான். அவளுக்குமே ஷாக்கிங்கா தான் இருக்கு. இந்த ஜியாவுடைய அம்மாவும் அந்த ரிப்போர்ட்டை வாங்கி பார்த்துட்டு இது எப்படி பாசிபிள், என்ன நடந்ததுன்னு கேட்கும்போது ஹீரோவும் எல்லா விஷயத்தையும் ரிவீல் பண்றா. இந்த ஜியா தான் ஹீரோயின் இருக்க வேண்டிய இடத்த பறிச்சுக்கிட்டா. சோ இது எல்லாத்துக்கும் இவ தான் காரணம்னு சொல்ல அதை கேட்ட இந்த ஜியாவுடைய பேரண்ட்ஸும் அவங்க சொல்றது உண்மையான்னு கேட்க எனக்கு எதுவுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு நடிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோடைய அசிஸ்டன்டும் அவங்க 2 பேரையும் இழுத்துட்டு வாங்கன்னு சொல்ல அப்போ இந்த ஜியாவுடைய பயாலஜிக்கல் அம்மா அப்பாவான ஹீரோயினுடைய அந்த பேரண்ட்ஸை தான் கூட்டிட்டு வராங்க. அவங்களும் இவங்களுக்கு பயந்து எல்லா உண்மையா சொல்லிடுறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த கிராமத்துல அவங்க கூட அந்த வீட்டுல இருந்தப்போ அங்க ஹீரோனுடைய உண்மையான அம்மா அப்பா அவளை தேடி வந்திருப்பாங்க. அந்த ஜியாவுடைய பேரண்ட்ஸ் கிட்ட நீங்க 18 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பெண் குழந்தைய அடாப்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு இவங்களுமே ஆமான்னு சொல்லிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இத்தனை வருஷமா அந்த பொண்ணை வளர்த்ததுக்காக அவங்க கிட்ட பணத்தை எதிர்பார்த்திருப்பாங்க. இவங்களும் பணம் தரதா சொல்லிருப்பாங்க. அதை கேட்டுட்டு இந்த ஜியாவுடைய அம்மாவும் ஹீரோயின் தான் கூப்பிட போயிருப்பாங்க. அப்போ இந்த ஜியாவும் அவங்க அம்மாவை ஸ்டாப் பண்ணி அவங்கள பார்த்தா பணக்காரங்களா தெரியுறாங்க. அதனால ஹீரோனிக்கு பதிலா நான் அந்த வீட்டுக்கு போறேன்னு சொல்லிருப்பா. சோ இவங்களும் அவங்க கிட்ட இவதான் அவங்க போகணும்னு சொல்லிட்டு அந்த ஜியாவை காட்டியிருப்பாங்க. இப்ப அது எல்லாத்தையும் ஜியாவோட பேரண்ட்ஸ் அவங்க கிட்ட சொல்லுவா. அவங்களுக்கு ரொம்பவே ஷாக்கிங்கா இருக்கு. ஆனா நான் அவளை அங்கேருந்து கூட்டிட்டு வரதுக்கு முன்னாடி பெடன்டிட்டி டெஸ்ட் எடுத்தனே அதுல ஜியா தானே எங்க பொண்ணுன்னு வந்ததுன்னு கேட்கும்போது அதுலயுமே இந்த ஜியாவுடைய அப்பா ஃபோர்ஜரி பண்ணிருக்காரு. ஹீரோயின் சிவனை சீப்பை கொடுத்து அந்த ஜியாவுடைய சீப்புன்னு சொல்லிட்டு ஏமாத்திருக்காரு. அவங்களும் அதை நம்பி எடுத்துட்டு போயிட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அந்த ஜியா தான் தன்னுடைய பொண்ணு நினைச்சு அவளை கூட்டிட்டு வந்திருப்பாங்க. இப்போ அந்த எல்லா உண்மையும் இந்த ஜியாவுடைய பேரண்ட்ஸ் சொல்ல அதை கேட்டு இந்த ஜியா ரொம்பவே கோவப்பட்டு
போறா. எதுக்காக எல்லா உண்மையும் அவங்க கிட்ட சொன்னீங்கன்னு கேட்டு கத்திட்டு இருக்கா. இப்படி அவ வாயிலே சொன்னதை கேட்ட ஹீரோயினுடைய அப்பாவும் எவ்வளவு தைரியம் தான் இத்தனை நாளா என்னையும் என் வைஃபை ஏமாத்தி எங்க வீட்லயே எங்க பொண்ணு மாதிரி வந்து நடிச்சிருப்பேன்னு கேட்டு அந்த ஜியாவை கன்னத்திலே அரைஞ்சிடறாரு. அப்ப அங்க போலீஸ் ஆபீசர்லாம் வந்து ஆள் மாறாட்டம் பண்ணதுக்காகவும் இப்ப இதுக்கு முன்னாடி பண்ண கிரைமுக்காகவும் அந்த ஜியாவையும் ஜியாவுடைய பேரண்ட்ஸையும் அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து இழுத்துட்டு போறாங்க. ஹீரோனுடைய பேரண்ட்ஸுக்கும் ஹீரோயின் தான் அவங்களுடைய சொந்த பொண்ணுன்னு தெரிய வர ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் ஒரு ஃபேமிலியா சேர்ந்துறாங்க. இவ்வளவு நாளா ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட ப்ராப்பரா ப்ரொபோஸ்லாம் பண்ணிருக்க மாட்டான் இல்லையா, அதனால அவன் முன்னாடி நீல் பண்ணி ரிங்கெல்லாம் கட்டி ப்ரொபோஸ் பண்றான். அது அவளுமே அக்செப்ட் பண்ணிக்கிறா. சோ இப்படியே ஒரு சூப்பரான எண்டிங்கோட இந்த ட்ராமா கம்ப்ளீட் ஆகுது. ஐம் ஷூர் கண்டிப்பா உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, முக்கியமா ஹைப் பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல ட்ராமாவோட சீக்கிரமாவே உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.